ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. தூய்மையோகமாயினாய் துழாயலங்கள் மாலையாய் ஆமையாகி ஆழ்கடல் துயின்ற ஆதிதேவனின் நாமதேயமின்னதென்ன வல்லமல்லமாகிலும் சாமவேத கீதனாய சக்கரபாணியல்லையே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோண கஷேத்திர மகாத்மியத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எம்பெருமான் 6வது ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சாரங்கபாணி பெருமாளுடையதான வைபவத்தை எல்லாம் அனுபவித்தோம். அடுத்தபடியாக சாரங்கராஜனுடைய இன்னொரு மூர்த்தியாக சாரங்கராஜனோடு கூட வேறுபாடு இல்லாமல் அவனோடு கூட அபேத மூர்த்தியான சக்கரபாணி பெருமாளுடையதான வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருக்குடந்தையிலே சாரங்கபாணி சக்கரபாணி அப்படின்னு 2 பெருமாள்கள் ரொம்ப பிரசித்தம். இந்த சாரங்கபாணி பெருமாள் விஷயமா 7 ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் நிறைய பாசுரங்கள் இருக்கிறபடினாலே அவரை திவ்யதேச மூர்த்தியா பிரதானமாக கொள்கிறோம். காலத்தினாலும் முற்பட்டவர் சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய அமுதன் தான். முதல்ல கும்பகோணத்துக்கு வந்த பெருமாள் இந்த 2 பெருமாள்கள்ல சக்கரபாணி சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய 2 பெருமாள்கள்ல அமுதன் சாரங்கபாணி தான் முதல்ல வந்த பெருமாள். அதனால சாரங்கராஜபுரம் அப்படின்னு இந்த எம்பெருமானுடைய பெயராலேயே கும்பகோணத்துக்கு பேர் உண்டு. சாரங்கராஜ பட்டணம்னு பேர் உண்டு. அடுத்தபடியா இந்த எம்பெருமானுடைய சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சமாக இன்னொரு பெருமாள் அவதாரம் பண்றார். அவருக்கு சக்கரபாணி சக்கரராஜன் அப்படின்னு பேரு. சாரங்கபாணி அப்படின்னா கையிலே சாரங்கம்னு சொல்லக்கூடிய வில்லை ஆயுதமாக ஏந்தியவன். அதே போல சக்கரபாணி என்று சொன்னால் பாணி என்று சொல்லக்கூடிய கையிலே சக்கரத்தை ஆயுதமாக ஏந்தினவனுக்கு சக்கரபாணின்னு பேரு. ஆக சக்கரபாணின்னு சொல்லக்கூடியவர் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். சக்கர ரூபத்திலே இருக்கக்கூடிய பெருமாள். இந்த எம்பெருமானுடையதான வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருக்குடந்தையிலே அமுதன்னு சொல்லக்கூடிய சாரங்கபாணி பெருமாளுக்கு அடுத்தபடியா நிறைய உற்சவங்கள் வைபவங்கள்லாம் கண்டுள்ளக்கூடிய பெருமாள் இந்த சக்கரராஜன். திருக்குடந்தையை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் அமுதனுக்கு அடுத்தபடியா இந்த சக்கரபாணி பெருமாள் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறான். ரொம்பவும் வரப்பிரசாதியான மூர்த்தி. நிறைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பெருமாள். பூத பிசாசாதிகளாலே ஏற்படக்கூடிய பயங்கள், நவகிரகங்களாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள், மனுஷாளுக்கு சரீரத்திலும் மனசிலும் ஏற்படக்கூடிய தாபம்னு சொல்லக்கூடிய வியாதிகள் ரோகங்கள், பாவ புண்ணியங்களாலே ஏற்படக்கூடியதான கஷ்டங்கள், இப்படி எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வைத்தியனாக இந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு சொல்றது போல வைத்தியோ சக்கரராஜோ ஹரிஹி என்று சொல்லலாம்படியாக இந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். விசேஷமாக சக்கர தீர்த்தம், சக்கர தீர்த்தத்தினுடைய கரையிலே சக்கரபாணி பெருமாள். இந்த பெருமாளுக்கு விசேஷமா பிரம்மோற்சவம் எல்லாம் கூட நடப்பது கிட்டத்தட்ட அமுதனேதான் இவர் என்று சொல்லும்படியான வைபவத்தோட கூட இந்த ஊரிலே சம்பிரமங்கள் நடக்கின்றன. பெருமாள் மூலவருக்கு சக்கரபாணி சக்கரராஜன் அப்படின்னு திருநாமம். பார்ப்பதற்கு சுதர்சன ஆழ்வானை போலவே இருக்கக்கூடிய பெருமாள். சுதர்சன சக்கரத்தை போலவே எம்பெருமான் இங்கே 8 திருக்கரங்களோடைய கூட திகழ்கிறான். முதல்ல ஒரு சுதர்சன சக்கரம் போன்ற வட்ட வடிவம். சுதர்சன சக்கரத்துக்கு இருக்கக்கூடிய அரங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்போக்ஸ் ஸ்பைக்ஸ் அதெல்லாம் கூட இருக்கு. சுதர்சன சக்கரத்திற்கு ஜுவாலைன்னு சொல்லக்கூடியதான இந்த தீப்பிழம்பு அக்னி ஜுவாலை போல சுதர்சன சக்கரத்தை சுத்தி விளிம்புகள்ல இருக்கக்கூடியதான ஜுவாலா மாலைன்னு சொல்லக்கூடியதான அமைப்பும் இந்த எம்பெருமானுக்கு உண்டு. இந்த ஜுவாலா மாலைகளோடு கூடின சுதர்சன சக்கரத்துக்கு நடுவே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சங்க சக்கரங்களையும் பிற ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு அஷ்டபுஜ பெருமாளை போலே 8 திருக்கரங்களோட கூட அந்த 8 திருக்கரங்களிலும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு
மார்பிலே மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய திருமார்பு நாச்சியார் பிரகாசிக்க தீக்ஷண்யமான தன்னுடைய பார்வையினாலே அடியவர்களான நம்முடைய சத்துருக்களை எல்லாம் அழித்து கொண்டு கருணையான தன்னுடைய பார்வையினாலே அடியவர்களான நம்மையெல்லாம் அனுகிரகித்துக் கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த சக்கரராஜன் சொல்லக்கூடிய சக்கரபாணி. இந்த எம்பெருமானுக்கு நிருசிம்மனை போல வலது கண் இடது கண்ணு சொல்லக்கூடிய 2 கண்கள் இல்லாமல் மூன்றாவதான திரிநேத்திரமும் உண்டு. நெட்டை கண்ணும் இந்த எம்பெருமானுக்கு உண்டு. இப்படி விசேஷமான எம்பெருமான் கர்ப்ப கிரகத்துல சக்கரபாணின்னு சொல்லக்கூடிய இந்த மூலவரோடு கூட பெருமாளுடைய இடதுபுறத்திலே சுதர்சனவல்லி தாயார்னு சொல்லக்கூடிய தாயார் எழுந்தருள் இருக்கிறாள். பெருமாள் சுதர்சன சக்கர ரூபத்திலே அவதாரம் பண்ணினபடியாலே அந்தந்த அவதாரங்களில் பெருமாளுக்கு தகுந்தபடி அவதாரம் பண்ணக்கூடிய தாயாரும் இவன் சுதர்சன ரூபியான சக்கரபாணியானபடியினாலே சுதர்சனவல்லி என்கிற பெயரிலே அவதாரம் பண்ணினாள். இவளுக்கு சுதர்சனவல்லி தாயார் அப்படின்னு திருநாமம். இவள் பெருமாளோடு கூட கர்ப்ப கிரகத்திலே கல்யாண கோலத்துல பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தாயார். மூலவர் எப்படி இருக்காரோ அவருக்கு கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாமல் அப்படியே சக்கர ரூபத்திலே உற்சவர் எழுந்தருள் இருக்கிறார். ஆனால் இந்த உற்சவரை இந்த சக்கரத்திலிருந்து தனியா எடுக்கலாம், திரும்பவும் எழுந்தருள பண்ணலாம். இந்த சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த ஹாரம், அந்த பிரபை இருக்கிறது, அந்த பிரபையோடு கூடவும் பெருமாள் ஆராதிக்கலாம், சேவிக்கலாம். அந்த பிரபை இல்லாமலும் பெருமாள் எழுந்தருள்வர். எப்போதும் மூலவரோடைய ஆஸ்தானத்துல எழுந்தருள் இருக்கிற போது மூலவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இந்த சுதர்சன சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரபைக்கு நடுவுல தான் உற்சவர் எழுந்திருப்பார். சுதர்சன சக்கரமா மூலவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் உற்சவரை சேவிக்கலாம். சன்னதியில இருக்கிறச்ச, ஆஸ்தானத்துல இருக்கிறச்ச. பெருமாள் பிராகார புறப்பாடு கண்டருள்றார், வீதி புறப்பாடு கண்டருள்றார், பிரம்மோற்சவம் பார்வேட்டைக்கெல்லாம் எழுந்தருள்றாருன்னு சொன்னா அந்த சக்கரம்னு சொல்லக்கூடியது பிரபையாட்டம் தனியா அப்படியே இருக்கும். நடுவுல இருக்கிற பெருமாளை மட்டும் தனியா எழுந்தருள பண்ணி திருமஞ்சனம் கண்டருள்வதோ, உற்சவம் கண்டருள்வதோ, புறப்பாடு கண்டருள்வதோ நடக்கும். அப்ப சேவிக்கிறச்ச எம்பெருமான் 6ஆவது முதன் சாரங்கபாணி எப்படி இருக்கானோ அதே மாதிரி இருப்பார் இந்த சக்கரபாணி. லேசான வித்தியாசங்கள் மட்டும் இருக்கும். இந்த சாரங்கபாணி பெருமாளும் சக்கரபாணி பெருமாளும் பக்கத்துல எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருள்கிற போது, பக்கத்துல எழுந்தருளி ஒரே ஆஸ்தானத்துல இருக்கிற போது, அப்பெல்லாம் இவாளை சேவித்தோமானா உடன் பிறந்தாலாட்டமா அண்ணன் தம்பி ஆட்டமா சேவை சாதிக்கக்கூடியதான திருமக மண்டலம். அண்ணா கொஞ்சம் அவசரமா இருப்பேர், தம்பி கொஞ்சம் குள்ளமா இருப்பேர், அண்ணா கொஞ்சம் முதுமையா இருப்பேர், தம்பி கொஞ்சம் இளமையா இருப்பேர் அப்படின்னு எல்லாம் சொல்றது போல அமுதனையும் இந்த சக்கரபாணி பெருமாளையும் பக்கத்துல வச்சு சேவிச்சோமானா அமுதன் அண்ணனாட்டமா தெரியவர், இந்த சக்கரபாணி பெருமாள் தம்பி ஆட்டமா சேவை சாதிப்பர். இப்படி இவாளுக்குள்ள ரூப சௌந்தரியம் ஒற்றுமையாக இருக்கிறது. உற்சவருக்கு இடதுபுறத்திலும் சுதர்சனவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய உற்சவர் சேவை சாதிக்கிறார். இந்த சுதர்சனவள்ளி தாயார் பொதுவா எல்லா தாயார்களைப் போலவும் அமர்ந்த திருக்கோலத்திலே, பத்மாசனத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே ஆச்சரியமா மேல் 2 திருக்கரங்களாலே புஷ்பத்தை ஏந்திக் கொண்டு கீழ் 2 திருக்கரங்கள் அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் வைத்துக் கொண்டு ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடிய தாயார். கோமலவள்ளி தாயார் எப்படி ஸ்ரீ மகாலட்சுமியோ அது போல இந்த சுதர்சனவள்ளி தாயாரும் ஸ்ரீ மகாலட்சுமி. விஷ்ணு புராணம் சொல்றது, ராகவத்வே அபவத் சீதாக ருக்மிணி கிருஷ்ண ஜன்மினி. பெருமாள் ராமனாவதாரம் பண்றச்ச பிராட்டி சீதையா அவதாரம் பண்றா, பெருமாள் கண்ணனா அவதாரம் பண்றச்ச பிராட்டி ருக்மிணி அவதாரம் பண்றா. எந்தெந்த சரீரத்தோடு எந்தெந்த பேரோடு எம்பெருமான் எப்படி அவதாரம் பண்றானோ அப்போதெல்லாம் அவனுக்கு தகுந்தபடி பிராட்டியும் அவதாரம் பண்ணுகிறாள் அப்படின்னு விஷ்ணு புராணத்திலே சொல்லப்பட்டதான ரகசியம், அவதார ரகசியம். அந்த மாதிரி பெருமாள் சக்கர ரூபியா சுதர்சன ரூபியா அவதாரம் பண்ணபடினால தாயாரும் சுதர்சனவல்லியாக இங்கு அவதாரம். இவாளோடு கூட ஒரு ஸ்தயன கண்ணன் பாலகிருஷ்ணன் சின்ன சேஷ பரியங்கத்திலே பாம்பு படுக்கையிலே எழுந்தருள் இருக்கிறான். வழக்கம் போல குழந்தை இல்லாதவா மடியில வச்சு பிரார்த்தனை பண்ணக்கூடிய எம்பெருமான் இவர். இதோட சாலக்கிராம பெருமாள்கள் எல்லாமும் சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாள்களை சேவித்துக் கொண்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு நாம கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறச்சேயே நமக்கு வலதுபுறத்திலே சைட்ல தின்ன போல ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு இரும்பு கேட்டெல்லாம் போட்டு பூட்டி வச்சிருப்பா. அங்கே ஒரு பெருமாள் எழுந்தருளி இருப்பார், ஒரு உற்சவர். அவர் யாருன்னு கேட்டா அவரும் சக்கரபாணி பெருமாள் தான் உற்சவர். அவர் சக்கரம் இல்லாமல் நடுவுல இருக்கிற பெருமாள் மாத்திரம், அந்த சக்கரம்னு சொல்லக்கூடிய பிரபை இல்லாம பெருமாள் மாத்திரம் எழுந்தருளி இருப்பார்.
அந்த பெருமாள் எப்போதும் அலங்காரம் இல்லாமல் நிறைய புஷ்பம் எல்லாம் சாத்திக்காமல் வெறுமை இடுப்புல ஒரே ஒரு துண்டு மாத்திரம் உடுத்திண்டு நெத்தியில சந்தனத்தை மாத்திரம் இட்டுண்டு ரொம்ப சாதாரணமா எழுந்துள்ளிருப்பார் பெருமாள். என்ன காரணம்னு கேட்டா, இவர் ரொம்ப பிரார்த்தனா தெய்வம், பிரசித்தமான தெய்வம், சக்தி வாய்ந்த பெருமாள் ஆனபடினாலே நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளுக்கு நிறைய பண்ணி வைக்கிறாங்க. திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறது, தலிகை சமர்ப்பிக்கிறது, பாயாசம் தலிகை சமர்ப்பிக்கிறது, அர்ச்சனை பண்றது, உற்சவம் பண்ணி வைக்கிறதுன்னு நிறைய பிரார்த்திச்சுட்டு பண்றா. அதனால கிட்டத்தட்ட பெருமாளுக்கு பெரும்பாலும் தோராயமா நித்தியப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா திருமஞ்சனம் ஆகாத நாளும் உண்டு. அத்தனை திருமஞ்சனங்கள் இந்த எம்பெருமானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அடியவர்கள்லாம் பண்ணி வைக்கிறா. ஒரு முறையும் அர்ச்சக சுவாமிகள் கர்ப்ப கிரகத்திலேருந்து உற்சவரை எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து திருமஞ்சனம் பண்ணி திரும்ப ஆசானத்துல எழுந்துருளை பண்றதெல்லாம் கஷ்டம். ஏன்னா அத்தனை திருமஞ்சனங்கள் நடக்கிறது. அதனால திருமஞ்சனத்துக்குன்னே ஒரு மூர்த்தியா, திருமஞ்சன பேரராவே இங்க ஒரு பெருமாள் எழுந்துருள் இருக்கார். திருமஞ்சன மூர்த்தின்னு சொன்னா குழந்தையாட்டமா சின்னதா இருக்கக்கூடிய பெருமாள்னு நினைச்சுக்க வேண்டாம். மூலவருக்கு முன்னால இருக்கக்கூடிய உற்சவர் எப்படி இருக்காரோ அவர்ல கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாமல் அதே மாதிரி இன்னொரு பெருமாள், உற்சவராட்டமே இருக்கக்கூடிய இன்னொரு பெருமாள், எப்போதும் திருமஞ்சனம் கண்டறக்கூடிய மூர்த்தி. என்னைக்கு யார் திருமஞ்சனத்துக்கு பணம் கட்டி பிரார்த்திச்சுக்கிறாளோ அன்னைக்கு அந்த இடத்துல சித்தமா பெருமாள் திருமஞ்சன கோலத்திலேயே தான் எப்பவும் எழுந்தருளி இருப்பார். திருமஞ்சன வேதிக்கைன்னு சொல்றோமே, பெருமாள் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டறக்கூடிய ஒரு 4 கால்களை கொண்ட ஒரு டேபிள் போல இருக்கே, அதை பொதுவா மரத்துல பண்ணி அதுக்கு மேல வெள்ளியோ தங்கமோ பித்தளையோ செப்போ தகடடிச்சு அதுக்கு மேல பெருமாள் எழுந்தருள் பண்ணி திருமஞ்சனம் பண்றது வழக்கம். ஆனா இங்க பெருமாளுக்கு கிட்டத்தட்ட நித்திய திருமஞ்சனமானபடியினாலே அந்த திருமஞ்சன வேதிக்கைய கருங்கல்லாலேயே செதுக்கி வைத்திருப்பார்கள். கருங்கல் பாறையிலே அமைக்கப்பட்ட திருமஞ்சன வேதிக்கையில பெருமாள் எழுந்தருள் இருப்பார். பெருமாள் அப்படி எப்படி அசைக்க மாட்டார். நன்னா திடகாத்திரமான மூர்த்தி. பெருமாளை ஒருத்தரா இட பண்றதெல்லாம் கஷ்டம். அத்தனை பெரிய மூர்த்தியா இருப்பார். இருந்த இடத்துல இருந்தபடியே ஆஸ்தானத்துல மூலவருக்கு திருமஞ்சனம் நடக்கிறது போல இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகும். ஆனா விட்டு பெருமாளுக்கு ஆர்த்தி பண்ணிட்டு மற்றபடி அர்ச்சனை பூஜை புனஸ்காராதிகள் அதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய மூலவருக்கும் உற்சவருக்கும் பண்ணக்கூடியதான சம்பிரமம் இங்க எப்போதும் நடக்கிறது. இப்படி அந்த திருமஞ்சன பேரரான பெருமாளையும் சேவிச்சுக்கலாம். உள்ள நுழையறச்சு நமக்கு வலது பக்கம், உள்ள போய் பெருமாள் தாயாரை சேவிச்சுட்டு வெளியில வரச்சு நமக்கு இடது பக்கத்துல எழுதிருப்பார் இந்த பெருமாள். இப்படி விசேஷமான இந்த எம்பெருமான் சக்கரபாணி சக்கரராஜன் சொல்லக்கூடிய பெருமாள். உற்சவருக்கும் அதே திருநாமம் தான். தாயார் இங்க 2 தாயார். ஒரு தாயார் சுதர்சனவள்ளி தாயார் அப்படின்னு பெருமாளுடைய இடதுபுறத்திலே கர்ப்ப கிரகத்திலே எப்போதும் பெருமாளோடு கூட சேர்த்தியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயார். இன்னொரு தாயார் பிராகாரத்திலே தனி கோயில் நாச்சியாராக எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயார். அவளுக்கு விஜயவள்ளின்னு பேரு. விஜயவள்ளி அப்படின்னா வெற்றியின் நினைவாக இருக்கக்கூடியவள் அர்த்தம். விஜயம் என்றால் வெற்றி. என்ன வெற்றின்னா, சூரியனுக்கும் இந்த சுதர்சனருக்கும் யாருக்கு ஒளி அதிகம் அப்படின்ற போட்டியில சுதர்சன அம்சமான இந்த சக்கரபாணி பெருமாள் ஜெயிச்சபடியினாலே அந்த விஜயத்தை கொண்டாடக்கூடிய ரீதியிலே பிராட்டியை விஜயவள்ளி என்கிற திருநாமத்தோட கூட பெருமாள் கல்யாணம் பண்ணி கொண்டபடினாலே இவர் பெற்ற வெற்றிக்கு அடையாளமாக வெற்றி நாயகியா இந்த விஜயவள்ளி தாயாரும் தனி கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறாள். இப்படி சுதர்சனவள்ளி தாயார் விஜயவள்ளி தாயாரோட கூட பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான அற்புதமான சன்னதி. சேர்த்தி சமயங்கள்ல நடுவுல சக்கரபாணி பெருமாள், வலது பக்கத்திலே விஜயவள்ளி தாயார், இடது பக்கத்திலே சுதர்சனவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய 2 தாயார்களோட பெருமாள் சேர்த்தி சேவை சாதிக்கக்கூடியதான வைபவமும் இங்கே உண்டு. இங்க தாயார்னு சொன்னா இவா 2 பேர் தான் மட்டுமே தவிர உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூமிதேவி எல்லாம் கிடையாது. விமானத்திற்கு வைதிக விமானம் அல்லது வேத விமானம் அல்லது சக்கர விமானம்னு பேரு. ஸ்தல புராணத்துல பார்க்க போறோம். 6ஆவமுத பெருமாளே சக்கரபாணி பெருமாளாக அவதாரம் பண்ணபடியினாலே 6ஆவமுதனுடைய விமானம் தான் இவருக்கும் விமானம். அதனால வைதிக விமானம். எதனால வைதிக விமானம் அப்படின்னா வேத சம்பந்தத்தோட இருக்கிறபடினால வைதிக விமானம். அதனால வேத விமானம்னு பேரு. பெருமாள் சக்கரராஜன், தாயார் சுதர்சனவல்லி, தீர்த்தம் சக்கர தீர்த்தம். அதனால விமானம் அந்த சக்கரபாணியை கொண்டிருக்கக்கூடிய சக்கர விமானம் அப்படின்னு சக்கர விமானம் அப்படின்றதா 3 விதமான பெயர்கள் விமானத்திற்கு. தீர்த்தம் சக்கர தீர்த்தம். பெருமாள் சன்னதிக்கு முன்னாலேயே கொடிமரத்துக்கு அருகே இருக்கக்கூடியது சக்கர தீர்த்தம். முதல்ல பெருமாள் இங்க சேருவதற்கு முன்னாலேயே சக்கர தீர்த்தம் சேர்ந்தது. அதனால சக்கர தீர்த்தத்தின் கரையிலே தான் பெருமாள் சக்கரபாணி கோயில் கொண்டிருக்கிறார். இதுல விசேஷம் என்னன்னா, இந்த சக்கர தீர்த்தமும் கூட காவிரி நதிதான். இப்போ
ஒரு திவதேசத்திலே நதியும் உண்டு குளங்களும் உண்டுன்னு சொன்னா, நதி வெள்ளமானது அப்படி வற்றாத ஜீவநதியா எங்கேயோ மலையில உற்பத்தியாகி பல ஊர்களை பல தேசங்களை கடந்து அப்படியே பிரவாகமா போயிட்டு இருக்கும் நதி. அந்த நதியினுடைய அபரிமிதமான வெள்ளம் இருக்கே, அளவில்லாத வெள்ளம், கட்டுக்கடங்காத வெள்ளம், அது அப்படியே ஆர்ப்பரிச்சுண்டு போறச்ச அங்கங்க இருக்கக்கூடியதான குட்டைகளை குளங்களை எல்லாம் நிரப்பிக் கொண்டே போகும். அதனால பெரும்பாலும் நதி இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய குளம் குட்டைகள் எல்லாம் அந்த நதி நீராகவே இருக்கும். அந்த மாதிரி திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய இந்த சக்கர தீர்த்தமும் திருக்குடந்தையிலே ஓடக்கூடிய காவிரி நதியினுடைய தீர்த்தம்னு ஸ்தலபுராணம் சொல்றது. காவிரி நதி காவிரியாகவும் அரசலாராகவும் ரெண்டு நதியாக சாரங்கபாணி பெருமாளுக்கு மாலையிடுவது போல இந்த ஊர்ல பிரவேசிச்சிருக்கான்னு ஸ்தலபுராணம் வர்ணித்தது. அதே காவிரி நதி சக்கரபாணி பெருமாளுடைய சக்கரபாணி தீர்த்தமாகவும் இருக்கிறாள்னு ஸ்தலபுராணம் கொண்டாடுறது. அப்படி விசேஷமான சக்கர தீர்த்தம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னு சொன்னா, பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷம், சூரியனுக்கு பிரத்யக்ஷம், மார்க்கண்டேய மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம். அமுதன் சன்னதியை போலவே ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தினாலே திருவாராதனங்கள் எல்லாம் நடைபெறக்கூடியதான சன்னதி. மங்களாசாசனம்னு பார்த்தால் சக்கரபாணி அல்லையே அப்படின்னு திருமழிசை பிரான் மங்களாசாசனம் பண்ணின பாசுரம் தவிர்த்து அமுதனே சக்கரபாணியாக அவதாரம் பண்ணினாரானபடினாலே அமுதனும் சக்கரபாணியும் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது, உருவமும் பேரும் தான் வேறையே ஒழிய பெருமாள் தான் அப்படின்றதுனால இந்த ஊர்ல அமுதனுக்கும் சக்கரபாணி பெருமாளுக்கும் சாமியம், ரெண்டு பேரையும் சமமா தான் நினைப்பா இந்த ஊர் ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் காலங்காலமா. அதனால அமுதனுக்கு எதெல்லாம் மங்களாசாசன பாசுரங்களோ அதே பாசுரங்கள் சக்கரபாணி பெருமாளுக்கும் அப்ளிகபிள் அப்படின்றதா இந்த ஊர் பெரியவாளுடைய திருவுள்ளம். இன்னைக்கும் சாயங்காலம் திருவாராதனத்தின் போது நித்தியானுசந்தானம் அப்படின்னு அந்தந்த க்ஷேத்திரத்தினுடைய பாசுரங்களை சேவிக்கக்கூடியதான வழக்கம் எல்லா திவதேசத்திலும் உண்டு. அந்த நித்தியானுசந்தான வேளையிலே சக்கரபாணி பெருமாளுக்கு முன்னாலே ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயேன்னு தொடங்கக்கூடிய அமுதன் விஷயமான திருவாய்மொழி பாசுரங்கள் தான் சேவிக்கப்படுகின்றன. இதுல இருந்து அமுதனுடைய இன்னொரு அவதாரம் தான் இவர் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த எம்பெருமானை தியானம் பண்ணக்கூடியத உத்தமமான ஸ்லோகம், சொல்லப்பட்டதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த எம்பெருமான தியானம் பண்ணுகிற போது நம்ம மனசுல ஏற்படக்கூடியதான பயம், தயக்கம், உடல்ல இருக்கக்கூடியதான வியாதிகள், நம்முடைய பாவம், நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்கள் இதெல்லாம் விலகி போய் நமக்கு நல்ல ஆயுளும் ஆரோக்கியமும் தைரியமும் வீரமும் ஞானமும் தேஜஸும் என்னென்னவெல்லாம் தேவையோ அது அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு ஸ்தலபுராணம் வர்ணிக்கிறது. சூரியன் சக்கரபாணி பெருமாளை நேர பிரத்யட்சமா சேவித்த போது பண்ணின ஸ்தோத்திரம் இது. சக்ராம்புஜே சமாசீனம் சக்ராத்யாயுத பூஷணம் சக்கரமந்திராதி தேவேஷம் சக்கரராஜமஹம் பஜே. சக்ராம்புஜே சமாசீனம் சக்கராதி ஆயுத பூஷணம் சக்கர மந்திராதி தேவேஷம் சக்கரராஜம் அகம் பஜே அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். சக்கர வடிவிலே இருக்கக்கூடிய தாமரையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் சக்கரம் முதலான ஆயுதங்களை எல்லாம் தனக்கு அலங்காரமாக சாற்றிக் கொண்டிருக்கிற பெருமாள், சக்கர மந்திரம்னு சொல்லக்கூடிய சுதர்சன மந்திரத்திற்கு தேவதையாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இவன். இப்ப ஏற்பட்ட பெருமைகளை உடைய சக்கரராஜன் சொல்லக்கூடிய இந்த சக்கரபாணி பெருமாளை நான் பஜிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான உத்தமமான தியான ஸ்லோகம் இது. இந்த எம்பெருமானை சேவிக்கிற போதோ இவன் சன்னதியை பிரதட்சணம் பண்ணுகிற போதோ அல்லது நாம எப்போதெல்லாம் நல்ல காரியங்கள் பண்றோமோ, நம்ம ஆத்துல எப்பயானும் ஸ்ரீ வைஷ்ணவால கூட்டு சாதம் போடுறோம், அல்லது தர்ப்பணம் நடக்கிறது, சார்தம் நடக்கிறது, விசேஷமா ஹோமங்கள்லாம் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, இல்ல யாரான உடம்பு சரியில்லாம இருக்கா, அந்த மாதிரி விசேஷமான சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் இந்த சக்கரபாணி பெருமாளை தியானம் பண்ணி கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னா அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ஸ்தலபுராணத்துல பிரம்மாவே சொல்ல போறார். அப்படி விசேஷமான சக்கரராஜ பெருமாளுடைய தியான ஸ்லோகத்தை சேவித்துக் கொண்டு சக்கரபாணி பெருமாளுடையதான வைபவத்தை தொடரலாம். பிரம்மாவானவர் நாரதருக்கு உபதேசம் பண்ணினதான புராணம் இது. பிரம்மாண்ட புராணத்திலே நாரதர் பிரம்மாவை கேட்கிறார், கும்பகோண கஷேத்திர மகாத்மியம்னு சொல்லக்கூடிய திருக்குடந்தையினுடைய ஸ்தல புராணத்தை முன்னொரு காலத்திலே ஹே பிரம்மதேவரே உம்முடைய வாயாலே கேட்டு தெரிந்து கொண்டேன். இப்போ அந்த ஆறாவதுன்னு சொல்லக்கூடிய சாரங்கபாணி பெருமாளுடைய மறு அவதாரமாக இருக்கக்கூடிய சக்கரபாணி பெருமாளை பத்தி எனக்கு சொல்லணும் அப்படின்னு பிரம்மாவை நாரதர் கேட்கிறார். பிரம்மாவானவர் நாரதருக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார்.
ஹே நாரதா, நான் ஏற்கனவே கும்பகோண கஷேத்திரத்தினுடைய மகிமையையும் கும்பகோணத்துல ஓடக்கூடிய காவிரியினுடைய பெருமையையும் கும்பகோண கஷேத்ராதீசனான சாரங்கபாணி பெருமாளுடையதான பெருமையையும் உனக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது அவனுடைய மறு அவதாரமாக அவனுடைய அபேத மூர்த்தியாக இருக்கக்கூடிய சக்கரபாணியை பத்தியும் சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த சக்கரபாணி பெருமாளுடைய சரித்திரத்தையும் அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தத்தினுடைய பெருமையையும் இந்த கும்பகோண கஷேத்திர மகாத்மியத்தையும் எந்த மனுஷன் பக்தியோடு கூட கேட்கிறானோ அவன் எல்லா வேதங்களையும் அத்தியனம் பண்ணின பலனை அடைகிறான், எல்லா யாகங்களையும் பண்ணின பலனை அடைகிறான், இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தாமாடின பலனை அடைகிறான். அதனால இந்த சக்கரராஜனுடைய வைபவத்தை மிகவும் ஸ்ரத்தையாக கேளு அப்படின்னு சொல்றார். சுதர்சனன் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கர ரூபம் இருக்கிறாரே, அவரை சேவித்த மாத்திரத்திலேயே நமக்கெல்லாம் சுபத்தை தரக்கூடியவர், நம்முடைய தோஷங்களை பாவத்தை எல்லாத்தையும் போக்கக்கூடியவர். தர்சன மாத்திரத்தினாலே சுபத்தை ஏற்படுத்தக்கூடியவன் சுதர்சனன். ஆகையினாலே சுதர்சன சக்கரம்னு சொல்லக்கூடிய திருவாழி ஆழ்வான் சக்கரத்தாழ்வாராகட்டும், சுதர்சன ரூபியாக இருக்கக்கூடிய இந்த சக்கரபாணி பெருமாளாகட்டும், அந்த சக்கர அமைப்பை சேவிக்கிற போதே நம்முடையதான தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு தூர விலகி போறதுன்னு சொல்லக்கூடிய பெருமை உண்டு. அதனால இந்த எம்பெருமானுடைய சரித்திரத்தை புராணத்தை காதால கேட்கறதும் வாயால சொல்றதும் ஒரு யாகம் பண்ணினது போல, அதனால எல்லா யாகங்கள் பண்ணின பலனும் கிடைக்கிறது. வேதமெல்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது, இந்த சக்கரபாணியும் பெருமாள் தான், இந்த புராணமும் அவன் விஷயமான ஸ்தோத்திரம் தான். அதனால இந்த புராணத்தை சொன்னாலோ கேட்டாலோ வேதாத்தியனம் பண்ணின பலன் கிடைக்கிறது. புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடுறதுன்னு சொல்றோமே, அதே மாதிரிதான் பகவத் கதா சிரவணம்னு சொல்லக்கூடிய பகவானுடைய சரித்திரத்துல தீர்த்தாமாடுறது. ஆண்டாள் சொல்றாளே, குளிர குடைந்து நீராடின்னு, அது தேங்கி இருக்கக்கூடிய ஜலத்துல மூழ்கி தீர்த்தாமாடக்கூடிய குளியல் தினம் கார்த்தால தீர்த்தாமாடுறோமே, அது மட்டுமல்ல, பகவானுடைய மந்திரங்களை, பாசுரங்களை, ஸ்தோத்திரங்களை, வைபவங்களை, உபன்யாச காலக்ஷேபங்களை எல்லாம் கேட்கிற போது நம்முடைய மனசு, நம்முடைய ஆத்மா பகவானுடைய கதாமிருதம்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்துல அப்படியே நினைறது பாருங்க, அதுதான் விசேஷமான ஸ்நானம். ஆகையினாலே சக்கரபாணி பெருமாளுடைய பெருமையை கேட்கிற போது நம்முடைய மனசு, நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா தூய்மையாகிறது. அதனால எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தாமாடின பலன் கிடைக்கிறது. ஒரு சமயம் நாரதர் பிரம்மாவை கேட்டார், இப்படி இந்த கும்பகோண கஷேத்திரத்தினுடைய பெருமையை சொல்லிண்டே போறீங்களே, எனக்கு புரிய வைக்கணும் அந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை அப்படின்னு கேட்கிறார். உடனே விஸ்வகர்மாவை கூட்டார் பிரம்மா. கூட்டு விஸ்வகர்மாவாண்ட ஒரு தராசு இருக்கும், ஒரு துலாக்கோள் இருக்கும். அது என்ன தராசுன்னா, நாம கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் எடை போடுற மாதிரி தராசு இல்ல, புகழ் தராசு, புகழ் கோல்னு பேர் அதற்கு. இப்ப 2 பேர் இருக்கா, அவ 2 பேர்ல யார் புகழ் வாய்ந்தவர்கள் அப்படின்னா, அவ 2 பேருடைய புகழை நிறுத்தி சொல்லுன்னு சொன்னா அந்த தராசு யார் புகழ் வாய்ந்தவா யார் புகழ் குறவுன்னு சொல்லிடும். இதை எங்க நாம கேள்விப்பட்டிருக்கோம்? திருமழிசை பிரானுடைய வைபவத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம். திருமழிசைன்னு சொல்லக்கூடிய திருமழிசை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் இருக்கிறதே, மகீசார கஷேத்திரம்னு பேர் அதற்கு. அந்த கஷேத்திரத்துக்கு திருமழிசை பிரான்லாம் அவதாரம் பண்றதுக்கு பல காலம் முன்னாடி சப்த ரிஷிகள் ஒன்னா சேர்ந்து வந்து யாகம் பண்ணி பெருமாள் ஆராதிக்கணும்னு நினைச்சா, எந்த இடத்துல யாகம் பண்ணலாம் அப்படின்னு பிரம்மாவை போய் கேட்டா. ஏன்னா பிரம்மா தானே சிருஷ்டி தெய்வம், அவர் தானே படைச்சார். அவர் படைச்சத்துல எது வசந்த இடம், பூலோகத்திலேயே எது வசந்த இடம், எங்க போய் யாகம் பண்ணினா பெருமாள் சீக்கிரம் வந்து சேவை கொடுப்பார் அப்படின்னு கேட்கறதுக்காக பிரம்மாவண்ட போனா. பிரம்மா அப்போது என்ன பண்ணினார், விஸ்வகர்மாவை கூட்டு இந்த புகழ் கோல் என்று சொல்லக்கூடிய புகழ் தராசு, அதாலே பூலோகத்தினுடைய மற்ற பாகங்களை எல்லாம் ஒரு தட்டுல வைத்து திருமழிசைன்னு சொல்லக்கூடிய மகீசார கஷேத்திரத்தை ஒரு தட்டுல வைத்த போது இந்த மகீசார கஷேத்திரமே கணத்திருக்க கண்டு, மகி அப்படின்னா பூமி, இந்த பூமிக்கே சாரமான கஷேத்திரம், பூமியில இருக்கக்கூடிய மற்ற பாகம் எல்லாம் ஒன்னு சொன்னா அதை விட பெருமை வாய்ந்தது திருமழிசை அப்படின்னு சொல்லி திருமழிசையில யாகம் பண்ணும்படியாக பிரம்மா நியமிக்கவே சப்தரிஷிகள் அங்க யாகம் பண்ணினா பெருமாள் ஜெகநாதன் அந்த யாகத்துக்கு சேவை சாதித்தான் அப்படின்னு எல்லாம் திருமழிசை பிரான் சரித்திரத்துல அனுபவிக்கிறோமே. அதே காரியத்தை பிரம்மா இங்கும் பண்றார். நாரதருக்கு முன்னால கூட்டு காட்டுறார். கூட்டு காட்டின போது இங்க வித்தியாசமா நடக்கிறது என்னன்னா, எல்லா புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் யாத்திரை போகக்கூடிய பலன் இருக்கே, கும்பகோணத்தை தவிர மற்ற ஊர்களுக்கெல்லாம் யாத்திரை போனா என்ன பலன் கிடைக்குமோ அந்த சர்வ கஷேத்திர யாத்திரா பலனை தராசோட ஒரு தட்டுல வைக்கிறா. கும்பகோண கஷேத்திரத்துக்கு போற யாத்திரா பலத்தை இன்னொரு தட்டுல வைக்கிறா.
இங்கு பூமியினுடைய மொத்த பாகத்தையும் ஒரு தட்டுல வைக்கல, கும்பகோணத்தை ஒரு தட்டுல வைக்கல. அதை விட வசதி இது. மத்த ஊருக்கு போற யாத்திரை பலன் இருக்கு பாருங்க, இந்த யாத்திரை போனா இந்த பலன் சொல்றாளே, அந்த பலனை ஒரு தட்டுலையும் கும்பகோண யாத்திரை பலனை ஒரு தட்டுலையும் வச்ச போது கும்பகோண யாத்திரா பலன் தான் வசந்து இருந்ததாம். அதனால கும்பகோணத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சாலே மத்த எல்லா கஷேத்திரங்களை போனதை விடவும் பெருமை அப்படின்னு பிரம்மாவானவர் சொல்றார். சங்கல்பம் பண்ணிண்டு யாத்திரையா போனாதான் கிடையாது. ஏதோ ஒரு காரியமா உத்தியோக நிமித்தம் இல்ல உறவுக்காராத்து கல்யாணம், யாரையோ பார்க்கணும், எதுக்கோ போயிட்டு இருக்கோம். அப்படி தற்செயலா கும்பகோணத்தை கடந்து போறச்ச இந்த தீர்த்தத்தையோ இந்த பெருமாள்களுடைய கோபுரத்தையோ விமானத்தையோ இல்ல நாம போயிட்டே இருக்கிறச்ச பெருமாள் வழியில புறப்பாடார் அவரையோ யாரோ ஒருத்தர் கண்ணில் பட்டாலும் கூட நமக்கு அந்த யாத்திரையினுடைய பலன் கிடைக்கிறது. ஸ்வகாரியம் வா சமுத்திஷ்ய மார்காத்வா கச்சதாம் நிருணாம் பாபாணி விலயம் யாந்தி சத்தியமீஸ்வர சாசனாத். ஸ்வகாரியம் தன்னுடைய சொந்த காரியமா போயிட்டு இருந்தாலும் கூட மனுஷன் அந்த பக்கம் தாண்டி போறச்ச பெருமாளுடைய சம்பந்தம் ஏற்பட்டு அவளுக்கு பாவம் போறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த க்ஷேத்திரம். கும்பகோண க்ஷேத்திரத்துக்கு வந்து பெருமாளை சேவித்தா இந்த பூ பிரதட்சிணம் பண்ணினதான பலன் கிடைக்கிறது. பூமி எல்லாம் போய் புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடி எல்லா பெருமாள்களையும் சேவித்த பலன் கும்பகோண யாத்திரை ஒண்ணு நாளையே கிடைக்கிறதுன்னு பிரம்மா இதனுடைய பெருமையை சொல்லிட்டு வரார். இப்போ ஒரு க்ஷேத்திரத்தை புண்ணிய க்ஷேத்திரமாக ஆக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தம். அந்த மாதிரி கங்கையை விட பெருமை வாய்ந்த காவேரி நதி இந்த க்ஷேத்திரத்தை பாவனமாக்கி கொண்டிருக்கிறாள். அந்த காவேரி நதியே சக்கர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய வசந்த புஷ்கரணியாக இருக்கிறாள். அந்த சக்கர தீர்த்தத்தின் கரையிலே தான் சக்கரபாணி பெருமாள் இப்போதும் எழுந்தருளி இருக்கிறார். இன்னைக்கும் அங்கு போனால் சக்கர தீர்த்தத்தையும் சேவிக்கலாம், சக்கரபாணி பெருமாளையும் சேவிக்கலாம். இங்கு தீர்த்தத்துக்கு பெருமாளுக்கு முன்னாலேயே தீர்த்தம் வந்தபடியினாலே பிரம்மா முதல்ல சக்கர தீர்த்தத்தினுடையதான பெருமையை சொல்றார். ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமி சக்கர தீர்த்தஸ்ய வைபவம் யஸ்ய சம்ஸ்மரணாதேவ பித்ருணாம் அன்ருணாம் பவேத் அப்படின்னு ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹே நாரதா, சக்கர தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்றேன் கேளு. எந்த சக்கர தீர்த்தத்தை நினைச்ச மாத்திரத்தினால ஒருத்தன் பித்ருக்களை திருப்தி பண்ணினவராக ஆகிறானோ அந்த சக்கர தீர்த்தம் பரிசுத்தமானவற்றுக்கெல்லாம் பரிசுத்தத்தை தரக்கூடியது. அப்படின்னா எவன் ஒருத்தன் இந்த சக்கர தீர்த்தத்தை நினைச்சுண்டு வசந்த இந்த சக்கர தீர்த்தத்தை நான் தியானம் பண்றேன், இதனால என்னுடைய பித்ருக்கள் எல்லாம் திருப்தி அடையட்டும் அப்படின்னு நினைச்சுண்டு அப்படி சக்கர தீர்த்தத்தை மனசுல நினைச்சுண்டு அது பேரை சொன்னாலே கூட அவன் சந்ததிகள்ல காலம் சென்ற பித்ருக்கள் அனைவருக்கும் கூட ஒரு திருப்தியானது ஏற்படுகிறது. தொடர்ந்து காலங்காலமா உடாத தர்ப்பணங்கள் சாப்தங்களை எல்லாம் பண்ணினால் என்ன திருப்தி ஏற்படுமோ அந்த திருப்தி இந்த சக்கர தீர்த்தத்தை ஒருத்தன் நினைக்கிறதுனாலேயே அந்த சந்ததிகளுக்கெல்லாம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அப்படி உத்தமமான தீர்த்தம் பரிசுத்தமானவற்றுக்கெல்லாம் பரிசுத்தியை தரவல்லது. உதாரணமா ஏதான ஒரு தோஷம் வந்து எடுத்தோ அதை எப்படி நாம போக்கிக்கிறோம்? ஜென்ரலா அக்னி சம்பந்தத்தினாலோ ஜல சம்பந்தத்தினாலோ போக்கிக் கொள்வோம். உதாரணமா ஒரு ஈர வேஷ்டி இருக்கு, ஈரவேஷ்டியை உடுத்திட்டு சாப்பிடுறதுக்கோ பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கோ அனுஷ்டானம் பண்றதுக்கோ இல்ல, ஈரவேஷ்டி உடுத்திக்கிறது இல்லை நாம. அப்போ அந்த ஈரவேஷ்டியினுடையதான அந்த ஈரத்தன்மைய பவித்திரமாக்கணும்னா என்ன பண்றோம்? வெயில்ல கொண்டு உலர்த்துறோம். அப்போ சூரியனுடைய சம்பந்தத்தினாலே அந்த வேஷ்டியில இருக்கக்கூடியதான ஈரம்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை எல்லாம் போகி அது நன்னா உலர்ந்த வேஷ்டியா சூரியன் பட்ட வேஷ்டியா மடி வேஷ்டியாருது தீர்த்தமாடி அதை எடுத்து உடுத்தின்றோமானா பெருமாளை தொடலாம், திருவாராதனம் பண்ணலாம், தலிகை பண்ணலாம், சாப்பிடலாம், அனுஷ்டானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இப்படி தூய்மை ஏற்படக்கூடிய வஸ்துக்கள் ஒன்னு தீர்த்தம், இன்னொன்னு அக்னி. யாரோ படக்கூடாதுவா மேல பட்டுட்டா போய் தீர்த்தமாடுறோம், அந்த விழுப்பு அந்த தோஷம் போயிடுறது. இப்படி ஒன்னு அக்னி சம்பந்தத்தினாலோ அல்லது ஜல சம்பந்தத்தினாலோ தூய்மை அடைகிறோமோ இல்லையோ, அந்த அக்னிக்கு சமானமான சூரியன் இருக்கானே அவனுக்கு ஒரு சமயம் ஒரு தோஷம் வந்த போது அவனும் இந்த சக்கர தீர்த்தத்துல தீர்த்தாமாடி போக்கின்றான்னு சொன்னான். எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது! பரிசுத்தமானவற்றுக்கெல்லாம் பரிசுத்தமானது. சூரியன் பட்டா பல பேர் பரிசுத்தம் ஆறா, பல வஸ்துக்கள் பரிசுத்தம் ஆறுது. இப்போ உழந்த இடமா இருக்கு, அந்த இடத்துல நாம கால் வைக்கிறதுக்கு இல்ல, யார் ஜலம் கூட்டினாலோ என்னமோ தெரியல, அங்க போய் நின்னா அந்த தோஷம் நமக்கு வரும்னு சில மகான்கள் சொல்லுவா. அப்போ உழந்த இடமா பார்த்து நிக்கலாம் உட்காரலாம்னு சொல்றச்ச சூரியன் வந்தானா சூரிய சம்பந்தத்தினால அந்த இடம் உழந்து போயிடுறது, அப்ப பவித்திரமான இடமாயிடுறது, அங்க உட்கார்றோம் நிக்கிறோம், அதெல்லாம் சரி.
இப்ப திருத்துழாய் கிரகிக்கிறதுக்கு போனோம். ஒரு ஆச்சாரமான சுவாமி இருக்கார், பெருமாள் திருவாராதனம், திருத்துழா கிரகிக்கணும். அந்த திருத்துழா செடிகள்லாம் இருக்க அந்த தோட்டத்துல ஜல சம்பந்தம் இல்லாம ஈரம் இல்லாம உலர்ந்திருந்தாதான் திருத்துழாயை கிரகிப்பா. அங்க ஜலம் தேங்கி நிக்கிறது, ஈரமா சேரா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஈரத்துல காலை வச்சுட்டு போய் திருத்துழா கிரகிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கிறபடினால கிரகிக்க மாட்டா. அப்ப அதுக்கு சுத்தி எப்ப வரும்? நன்னா வெயில் காய்ந்து சூரியன் அந்த ஜலத்தை எல்லாம் உலர்த்தினானா உலர்ந்த பூமியை எடுத்துன்னா பவித்திரமாயிடுறது. இப்படி பலவற்றையும் பவித்திரமாக்க கூடியவன் சூரியன். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, சூரியனை என்னைக்கு நீ பார்க்கலையோ அன்னைக்கு சூன்ய நாள்னு அர்த்தம், அன்னைக்கு சாப்பிடாதேன்றது சாஸ்திரம். இது என்ன சுவாமி, எங்க ஆத்து சாதம் நான் தெளிவு பண்ணிட்டேன், நான் திருவாராதனம் பண்ணேன், என் பசிக்கு நான் சாப்பிடுறேன், இதுக்கு யாரை கேட்கணும்னா கண்டிப்பா சாஸ்திரத்தை அனுசரிச்சு ஆகணும். சூரியன் உதிக்காத நாளுக்கு சூன்ய திதி, சூன்ய நாள்னு பேரு, அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. நீ சூரிய நமஸ்காரம் பண்றியா, சூரியனை சேவிக்கிறையா, சூரிய ஸ்தோத்திரம் சொல்றியான்றதெல்லாம் விஷயம் இல்லை. சூரியன் தெரியணும், தெரிஞ்சா அன்னைக்கு நல்ல நாள். சூரியன் தெரியாத தினம் துர்தினம், அன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம். இப்படி சூரியன் பரம பவித்திரமானவன். அவனுக்கே களங்கம் வந்த போது இதுல தீர்த்தாமாடி தன்னை பரிசுத்தி பண்ணி கொண்டான்னு சொன்னா, பரிசுத்தமானவற்றுக்கெல்லாம் பரிசுத்தியை தரக்கூடியது இந்த தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை நினைச்ச மாத்திரத்துல பித்ருக்களுக்கு நாம பண்ணக்கூடிய கடன் எல்லாம் அற்று போகிறது, கடன் அடைச்சுடுறோம் அவளுக்கு. பரம பவித்திரமான தீர்த்தம், நன்மையை தரக்கூடிய தீர்த்தம், சக்கர தீர்த்தம் என்று பெயர் பெற்ற தீர்த்தம். எல்லா தீர்த்தங்களையும் விட வசந்த தீர்த்தம்னு வர்ணிக்கப்பட்டிருக்கிற தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடுறவாளுக்கு நன்மைகளை எல்லாம் தருவதற்காக ஸ்ரீவைகுண்டநாதனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாலே படைக்கப்பட்ட தீர்த்தம் இது அப்படின்னு பிரம்மா சொல்றார். இந்த தீர்த்தத்தினுடைய பேரை சொன்னாலோ நினைச்சுண்டாலோ கண்ணால பார்த்தாலோ கைய கூப்பினாலோ சாட்டாலோ குளிச்சாலோ தலையில புரோக்ஷிச்சுண்டாலோ பூத வேதால கணநாயகாதி சம்பந்தங்கள் பயங்கள் விட்டு போகும். அதாவது துராத்மாக்கள், துர்மரணம் அடைந்தவா, பேய் பிசாசங்கள் இவாளால ஏற்படக்கூடிய தொல்லைகள், துஷ்ட ஜந்துக்களாலே ஏற்படக்கூடிய தொல்லைகள், விஷ சர்ப்பம் விஷத்தேல் முதலான அந்த ஜந்துக்களாலே ஏற்படக்கூடியதான பயம், துராத்மாக்களான மனுஷியாலால ஏற்படக்கூடியதான பயம், வியாதி, வறுமை, இதெல்லாம் போறது அப்படின்னு அவ்வளவு பவித்திரமான தீர்த்தம் இது. இந்த தீர்த்தத்தை ஒருத்தன் சேவிக்கிற போது, பரம பவித்திரமான இந்த தீர்த்தத்தை நான் சேவிச்சுட்டேன், இதனால என்னுடைய பித்ருக்கள் நல்ல கதிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுட்டானா, அந்த சக்கர தீர்த்தத்தினுடைய தரிசனத்தினாலேயே பித்ருக்கள்லாம் பித்ருலோகத்திலேருந்து நினைச்சுப்பாலாம். நாம எத்தனை உசந்த புள்ளைய பெற்றிருக்கோம், விசேஷமா கும்பகோண கஷேத்திரத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் பண்ணியிருக்கானவன், அதுலயும் சக்கர தீர்த்த கரைக்கு போய் சக்கர தீர்த்தத்தை சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறான். அங்க நின்றுட்டு நம்மள நினைச்சுட்டான் பாத்தீங்களா, அதனாலேயே அவன் சந்ததிகள்லாம் நன்னா தழைத்து மேலும் மேலும் அப்படியே ஆலமர விழுதாட்டமா தழைச்சுட்டு போகணும்னு அவெல்லாம் அனுகிரகம் பண்றாளாம். அவளுக்கு ஏதான கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் நிவர்த்தியாருது. இப்படி பித்ருக்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த சக்கர தீர்த்தம். பார்த்தா நினைச்சுண்டாலே இப்படி பெருமைன்னு சொன்னால், இதுல தீர்த்தாமாடுறவாளுடைய பெருமை என்ன அப்படின்னா, எவன் ஒருத்தன் இந்த சக்கர தீர்த்தத்துல தீர்த்தாமாடுறானோ அவன் தன்னுடைய முன்னோர்களில் 3 கோடி குலத்தை உத்தாரணம் பண்ணுவானாம். தாயார் தோப்பனார், தாத்தா பாட்டி, அவ அம்மா அப்பா, அவ தாத்தா பாட்டி அப்படின்னு ஒரு ஜெனரேஷனா பின்னாடியே போனோமானா 3 கோடி குலத்தை வரைக்கும் உத்தாரணம் பண்ணுவான். அப்படின்னா ஒருவேளை அவ பக்தியோ பிரபத்தியோ பண்ணி வைகுண்டத்துக்கு எல்லாம் போகாம இருக்கான்னு சொன்னா, அவ நல்ல குலத்திலே பிறந்து பிரபத்தி அனுஷ்டித்து வைகுண்டம் போகக்கூடியதான அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஜன்மா ஏற்படும்படியான ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைக்கும் இவனால. அந்த மாதிரி உத்தாரணம் பண்றது, அவளை எல்லாம் கடை தேற்றக்கூடியதான பெருமை இவனுக்கு ஏற்படுகிறது. இப்படி சொல்லிண்டே போலாம். இந்த சக்கர தோட்டத்தினுடைய பெருமையை அதை சிருஷ்டி பண்ணின ஸ்ரீமன் நாராயணன் தான் பூரணமா சொல்ல முடியும். ஏதோ எனக்கு தெரிந்த வரைக்கும் சொன்னேன் அப்படின்னு பிரம்மாவானவர் நாரதருக்கு உபதேசம் பண்ணி முடிச்சார். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த சக்கர தீர்த்தத்திலே பித்ரு காரியங்களை எல்லாம் பண்ணுபவன், பித்ரு காரியம்னு சொன்னா இந்த சக்கர தீர்த்தத்திலே தர்ப்பணம் பண்றவனோ அல்லது இந்த சக்கர தீர்த்தத்தினுடைய கரையில எங்கேயாவது சார்த்தம் பண்றவனோ, இவெல்லாம் ரொம்ப விசேஷமா பெரிய பணம் செலவு பண்ணி நன்னா ஜோரா பண்ணணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. பெரிய தனிகன் நிறைய வாரி இறைத்து நிறைய செலவு பண்ணினாலும் சரி, இல்ல சோத்துக்கே வைக்கில்லாத ஏழை அவனால முடிஞ்ச அளவுக்கு யதாசக்தி பண்ணினாலும் சரி, இந்த சக்கர தீர்த்தத்தினுடைய சம்பந்தத்தினாலே அந்த சிரார்த்தம் பெரிய பலனை தருகிறது, குறைவற்ற பலனை தருகிறது. தினம் சார்த்தம் பண்ணி பித்ருக்களை ஆராதித்தால் என்ன பலனோ அந்த அழிவில்லாத அக்ஷயமான பலனை தருகிறது. அப்பேற்பட்ட விசேஷமான தீர்த்தம் இது.
துலா மாசம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாசத்தில் அமாவாசை அன்னைக்கு சக்கர தீர்த்தத்திலே தீர்த்தாமாடுறவாளுக்கு விசேஷமான பலன்கள் ஏற்படும். என்ன விசேஷமான பலன் அப்படின்னா, அது ஒரு பிராயசித்த ஸ்நானமாக அமைகிறது. இப்ப நாம எல்லாம் பிராயசித்த ஸ்நானம் எங்க பண்ணிக்கிறோம்? சேது கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருப்புல்லானில பண்ணிக்கிறோம். அப்படி முடியாதவா அர்த்த சேத்துன்னு சொல்லக்கூடிய திருக்கடல் மல்லை மகாபலிபுரத்துல பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இந்த சேது கஷேத்திரத்திலும் அர்த்த சேது கஷேத்திரத்திலும் வருஷம் முழுக்க என்னைக்கு வேணாலும் பிராயசித்த ஸ்நானம் சங்கல்ப ஸ்நானம் பண்ணிக்கிறோம். ஆனால் துலா மாச அமாவாசை ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு மட்டும் சக்கர தீர்த்தத்துல தீர்த்தாமாடினா சேத்து ஸ்நானம் பண்ணின அர்த்த சேத்து ஸ்நானம் பண்ணினது போல அது பிராயசித்த ஸ்நானமாக அமைகிறது. எதுக்கு பிராயசித்தம் அப்படின்னா, துர்தான துர்போஜன துஷ்டசங்க துர்வாக்கிய மாலாபயதீஹ மானவஹ சக்கர தீர்த்தே வினிமஜ்ய தௌலே தர்ஷே சக்ருத்வாபி ஹரிம் சமாப்னுயாத். எந்த ஒரு மனுஷன் கெட்ட தானத்தை வாங்கிண்டானோ அந்த பாவத்துக்கு பிராயசித்தம் ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு சக்கர தீர்த்தத்துல தீர்த்தாமாடுறது. எந்த ஒரு மனுஷன் கெட்ட போஜனத்தை சாட்டானோ அந்த பாவம் அன்னைக்கு அங்க தீர்த்தாமாடினா போகும். எந்த மனுஷன் கெட்ட சகவாசத்தோட கூட வாழ்ந்தானோ அவனுடைய பாவம் அங்கு போகும். எந்த மனுஷன் கெட்ட வார்த்தைகளை பேசினானோ அவனுடைய வாக் தோஷம் அங்கு போகும். இப்படி 4 விதமான தப்பான விஷயங்களுக்கு பிராயசித்தமாக இந்த ஸ்நானம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கெட்ட தானம் வாங்கிக்கிறதுனா என்ன? தானம் கொடுக்கறாளே அவளுடையதான வஸ்து சுத்தமான வஸ்துவா இருக்கணும். அப்படின்னா நியாயமா நேர்மையா அவ உழைச்சு சம்பாதித்த வஸ்துவா இருக்கணும். நிறைய பேர் திருடுற பணம், கொள்ளையடிக்கிற பணம், ஊழல் பணம் இதுலெல்லாம் ஒரு பாகத்தை தானம் பண்ணினோமானா அந்த பாவம் நம்மளை விட்டு போயிடுறது. ஏன்னா பொதுவா தானம் கொடுக்கிறவாளுடைய பாவம் தானம் வாங்கிக்கிறவாளுக்கு போயிடும். தானம் வாங்கிக்கிறவா அவளை பார்த்து மற்றவாள்லாம் பொறாம கூட படுவா. என்ன இந்த சுவாமி வரா, வேஷ்டி கொடுக்குறா, புடவை கொடுக்குறா, பண்ட பாத்திரம் எல்லாம் கொடுக்குறா, பணம் எல்லாம் கொடுக்குறா, சேவிக்கிறா, எந்த காரியமும் பண்றது இல்ல, அப்படியே ஆசீர்வாதம் பண்றாரு, 2 மந்திரம் சொல்றாரு, எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு அவரை பார்த்து பொறாமையா கூட சில பேருக்கு இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியாம அந்த வஸ்துவோட அந்த பணத்தோட அவனுடைய பாவத்தையும் கொடுத்துட்டு தான் போறான் தானம் கொடுக்கிறவன். அவர் வாங்கிக்கிறச்ச அச்சுத பிரியதாம், ஸ்ரீ வெங்கடேசகா பிரியதாம், அந்த மாதிரி பகவத் பிரீத்தி வாக்கியங்கள் ஏதானும் சொல்லாம வாங்கிண்டாரானா அந்த மொத்த பாவமும் அவர் அடிக்கும். பகவத் பிரீத்தின்னு சொல்லி வாங்கிண்டாரானா கொடுக்கிறவனுக்கு அவனுடைய பாவமும் கழிஞ்சு விடுறது, வாங்கிக்கிற சுவாமிக்கும் அந்த பாவம் ஒட்டாது. இதெல்லாம் தர்ம சூக்ஷ்மம் தெரிந்த பெரியவா, பகவானிடத்துல பக்தியோடு இருக்கக்கூடிய பெரியவா தான் பண்ணுவா. இல்ல கேவலம் அவன் கொடுக்கிற அந்த பொருள்ல தான் திருஷ்டி, எனக்கு எந்த வேலையும் பண்ணாம உழைக்காம பணத்தை சேர்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறவளுக்கு இதெல்லாம் தோணாது. அது பகவானுடைய சங்கல்பம். யாரு ஸ்ரத்தையா இருக்காலோ அவளுக்கு எல்லாம் புரியும், ஸ்ரத்தை இல்லாதவளுக்கு புரியாதுன்றது பகவானுடைய சங்கல்பம், தர்மசாஸ்திரத்தினுடைய சூக்ஷ்மம். அதெல்லாம் இப்படி கெட்ட தனத்தை வாங்கிக்கிறவன் தப்பான வழியில சம்பாதிச்ச பணத்தை பொருளை நமக்கு கொடுத்தா அவன் பாவம் போவோம்னு நினைச்சுட்டு கொடுக்குறானே, அதை வாங்கிண்டா நமக்கு ஒரு தோஷம் வரதோ இல்லையோ, அந்த தோஷத்தை நாம எங்க கழிச்சுக்கிறதுன்னு சொன்னா ஐப்பசி அமாவாசைக்கு சக்கர தீர்த்தத்துல தீர்த்தாமாடினா அது போயிடும். அதே மாதிரி துர்போஜனம், நாம கஷ்டப்பட்டு உழைக்கு சம்பாதித்த பணம், அதுல வாங்கின அரிசி பருப்பு பால் தயிர், அதுல நல்ல மனசோடு கூட தலிகை பண்ணி நம்ம மாத்துக்கு யாரோ ஒரு சீ வைஷ்ணவரை சாப்பிட கூட்டிருக்கோம், இல்ல வீதியில போற யாரோ ஒருத்தருக்கு சாதத்தை பொட்டலம் கட்டி கையில கொடுக்க போறோம். அவ பாவம் பசிக்கு நன்னா சாப்பிடட்டும், அவளுக்கு அது போதாம இருக்க கூடாது, நன்னா வயிறார சாப்பிடட்டும், நன்னா வாரி வைக்கலாம் இலையில, அப்படி நிறைய தத்தியோனத்தை வாரி ஊறுகாய் போட்டு நன்னா அவளுக்கு கொடுத்தா அவ பாவம் எங்கேயோ கொஞ்சம் சாட்டுன்னு போறா அப்படின்னு நல்ல மனசோடு கூட நாமும் நம்ம ஆத்து மனுஷா சாப்பிடுறதுக்காக எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்ல மனசோடு கூட பக்குவம் பண்ணின தலிகையா இருக்கணும். இப்போ ஒரு மாமி அவளுக்கு ரொம்ப இறக்க மனசு, வீதியில யாரோ அநாத குழந்தைகள் ஒரு 4-5 பேர் என்னமோ பண்ணிட்டு இருக்கா பாவம், அவளுக்கு ஏதோ போடணும்னு தோன்றது, அவளை ஆத்துக்கெல்லாம் ஐசன் வந்து சாதம் போட முடியாது. இந்த மாமி என்ன நினைக்கிறா, ஏதோ ஒரு சாதம் கலரலாம், ஒரு புளியோரையோ தொத்தியோன்னமோ குழம்பு சாதமோ ஏதோ ஒன்று பண்ணி ஒரு 4 இலையில சுத்தி பொட்டலம் கட்டி கொண்டு அந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்துட்டா அந்த குழந்தைகள் நன்னா சாப்பிடும் பாவம் அப்படின்னு நினைக்கிறா மாமி. நினைச்ச மாமி தலிகை பண்ண ஆரம்பிச்சுட்டா, அந்த 4 குழந்தைகளை உத்தேசிச்சு தலிகை பண்ண ஆரம்பிச்சுட்டா. பண்றச்ச எப்படி பண்ணணும், நம்மாத்து தலிகை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்ரத்தையா பண்ணணும். ஏதோ வீதியில இருக்கிற குழந்தைகள் தானே, அவன் என்ன அப்படியே ரொம்ப ஆச்சாரமா சுத்தமா சாப்பிடுறவாளா என்ன, அதனால அரிசியை கலையாமையே போடலாம், கரமுதெல்லாம் அலம்பாமையே ஏதோ தோல் எல்லாம் சீவாமையே காணாமனாவா திருத்தி போடலாம், கோணாமானான்னு தலிகை பண்ணி உப்பு காரம் எல்லாம் ஜாஸ்தியா போட்டு எத்தையோன்னு பண்ணி கொண்ட போட்டு விடலாம். சாதம் போடுறதே பெருசு, இதுல வேற பார்த்து பார்த்து நூத்து பண்ணணுமா,
அப்படின்ற அந்த அலட்சிய பாவம் கூடாது. கைப்பிடி அவலை கொடுத்தாலும் சொம்பு தீர்த்தத்தை தானமா பண்ணினாலும் அது சுத்தமா சாப்பிடும்படியான வஸ்துவாக இருக்கணும். சாப்பிடுறச்ச நாம இப்படி வீதியில கதி இல்லாம இருக்கோம்னு தானே நமக்கு இந்த மாதிரி மோசமான வஸ்துவை கொண்டாந்து கொடுத்துட்டு போறா அப்படின்னு அந்த வாங்கிக்கிறவாளுடையதான மனசு வெந்து போக கூடாது. அப்படி அவ மனசு வெந்து போச்சுன்னா அந்த பாவம் நமக்கு வரும். அதே மாதிரி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஆத்து கூட்டிருக்கோம், சுவாமி சாப்பிடுங்கோன்னு அவரை உபசரிக்கிறோம். அவர் மனசு கோணாம அவர் ஆத்துல எப்படி சாப்பிடுவாரோ அப்படி சாப்பிடணும் மாத்துல. அந்த மாதிரி பண்ண வஸ்துக்கள் அவருக்கு ஒன்றும் பண்ணாம ஆத்துல சாப்பிடுற மாதிரி கன்வீனியன்டான வஸ்துவா நல்ல தலியா இருக்கணும். பண்றவா மனசு கோணாம சந்தோஷமா பண்ணணும். எங்க ஆத்து மாமாவுக்கு வேறையே இல்லை, ரவா போறவாளெல்லாம் சாப்பிட கூப்பிடுவார், இங்க யார் அவஸ்தப்படுறது அப்படின்னு சலிச்சண்டு பண்ணக்கூடாது. நம்ம ஆத்துலயும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் சாப்பிடுறதுக்கு நாம பாக்கியம் பண்ணிருக்கோம் என்ற எண்ணத்தோட பண்ணணும். அதே மாதிரி பரிமாறுறச்ச நம்ம முகம், நம்ம முக பாவனை, நம்ம பரிமாறக்கூடிய விதம், இதுலேயே விருப்பத்தோட நமக்கு சாதம் சாய்க்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சிடும் சாப்பிடுறவருக்கு. அவர் கூச்சம் இல்லாம மாமி இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் கருமதி கொடுங்க, கொஞ்சம் மோர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்முடையதான ஆதித்யம், நம்முடைய உபசரிப்பு இருக்கணும். அப்படி நல்ல விதமா சாப்பிட்டா எந்த தோஷமும் எந்த பாவமும் வராது. ஒருத்தர் திருடின பணம், லஞ்சம் பணம், ஊழல் பணம், இந்த பணத்தினால 4 பேருக்கு சாதம் போடுறார். அவர் அதை பாவத்தை தீர்க்கறதுக்கு போடுறாரோ இல்ல 4 பேருக்கு சாதம் போடுறது என்னுடைய வழக்கம்னு பெருமையை பீத்திக்கிறதுக்கு போடுறாரோ, அல்லது லஞ்சம் வாங்குறது ஒரு பக்கம் வாங்குவார், ஆனா மனுஷன் நல்ல மனுஷன், 4 பேர் நன்னா இருக்கணும், 4 பேர் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய இன்டர்மீடியட் பர்சனோ எதுவானா இருக்கட்டும், அந்த சாதத்தை சாட்டா அந்த தோஷ புத்தி நமக்கு வருது. அதே மாதிரி இவாள்லாம் தேடி வரதுனால தானே இத்தனை காரியம் நமக்கு, எத்தனை பண்ணினே எத்தனை பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னு மாமியானவா புலம்பிண்டே போட்டாலானா அதுவும் தோஷமான சாதம். சாப்பிடுறச்ச ஒரு கௌரவம் இல்லாமல் நமக்கு அப்படியே கேவலமா நடத்தி போட்டாலானா அதுவும் தோஷம். அதே மாதிரி நம்மளை விட கீழ் வர்ணத்தவா தொட்டு பார்த்து அவா பண்ணின சாதம், இல்ல அவளோட ஒரே பந்தியில உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சாதம், இதெல்லாமும் கூட தோஷமுடைய சாதங்கள். இதெல்லாம் துர்போஜனம்னு பேரு. இதெல்லாம் சாட்டோமானா இதனால வரக்கூடியதான பாவங்களையும் தோஷங்களையும் இந்த சக்கர தீர்த்தத்திலே துலாமாச அமாவாசைக்கு தீர்த்தம் ஆடினா போக்கிக் கொள்ளலாம். துஷ்ட சங்கம், பாவம் நாம பண்றோன்றதை விட பாவம் பண்றவான்னு தெரிஞ்ச அவளோட சகவாசம் வச்சுக்கிறதுன்னு சொல்லக்கூடியதும் தோஷம்தான். சுவாமி நான் பாவம் பண்ணாதானே அந்த தண்டனை எனக்கு வரும், நான் தான் பண்ணலையே, அவ பண்ணாதுக்கு நான் என்ன பண்றதுன்னா, அவ பண்றது பாவம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்து அவளோட நீ டிராவல் பண்றேன்னு சொன்னாலே அது தோஷம். உதாரணமா மாம்ச பக்ஷணத்தை பத்தி சாஸ்திரத்துல சொல்றச்ச யார் யாருக்கெல்லாம் அந்த பாவம் வருதுன்னு சொல்றது. இது என்ன கேள்வி சுவாமி, யார் மாம்சம் சாப்பிடுறானோ அவனுக்கு தான் வரப்போறது பாவம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தர்மசாஸ்திரம் தெரியலேன்னு அர்த்தம். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, மாம்சத்திற்காகவே ஒரு விலங்கை வளர்க்கிறானே, பாலெல்லாம் நிறைய வளர்த்து அந்த ஆடுகளை எல்லாம் மாம்ச கடைக்கு விற்கிறான் பாருங்க, அவனுக்கு அதான தொழில். மாம்சத்திற்காகவே ஆட விற்கிறானே ஒருத்தன், வளர்க்கிறானே, அவன்ல இருந்து ஆரம்பிக்கிறது பாவம், அவனுக்கு பாவம். கூலி வாங்கிட்டு அதை வெட்டினானே அவனுக்கு பாவம், விற்கிறானே கடையில புழப்பு நடத்துறதுக்காக அவனுக்கு பாவம், அதை வாங்கிட்டு வராளே வேலைக்காராலோ ஆள்காராலோ அவளுக்கு பாவம், அதை தலிக பண்றவாளுக்கு பாவம், அதை பரிமாறுறவாளுக்கு பாவம், அதை சாப்பிடுறவனுக்கு பாவம், இப்படின்னு ஆதியில இருந்து அந்தம் வரைக்கும் அத்தனை பேருக்கு அந்த பாவம் போறது. இது ஒரு உதாரணத்துக்காக அடியேன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் போத வஸ்துக்கள், ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் போத வஸ்துக்களை பயன்படுத்துறவா, விற்கிறவா, வாங்குறவா எல்லாருக்கும் அந்த பாவம். அந்த மாதிரி ஒரு பாவ காரியம்னு சொன்னா அதை நாம பண்ணினாதான் பாவம்னு கிடையாது, பாவிகளோட சம்பந்தத்தினாலேயே அந்த பாவத்தினுடையதான பங்கு நமக்கு வருது. அதனாலதான் மகான்கள்லாம் பார்த்து பார்த்து பழகினான். யாரோட வேணாலும் எப்படி வேணாலும் கலக்கலாம், பேசலாம், பழகலாம்னு சொல்லக்கூடியதெல்லாம் மகான்கள் தவிர்த்ததற்கு காரணம் நம்ம வசதியவாள்லாம் மட்டும், அதனாலதான் அவ நம்மளை தவிர்க்கிறா அப்படின்னு லோகம் மகான்களை எல்லாம் தூஷிக்கிறது. அப்படி இல்லை, தெரியாம கூட நமக்கு பாவ சம்பந்தம் வந்துவிடக் கூடாதுன்றதுக்காக மகான்கள்லாம் அத்தனை உத்தமமா இருந்தா. அந்த மாதிரி துஷ்ட சங்கம், தப்பான சேர்க்கையினால வரக்கூடிய பாவம் போறது, துர்வாக்கியம், கோபத்தினாலோ அல்லது ஒருத்தர் பேசுறதை பார்த்துட்டு நாமளே பேசுறதோ, அல்லது ஒருத்தர் மனசு வெதும்படி கஷ்டப்படும்படி ஒருத்தர் ஒரு துஷ்வார்த்தை சொல்றதோ, இந்த மாதிரி வாக்குக்கு ஏற்படக்கூடியதான தோஷங்கள் எல்லாம் கூட இந்த சக்கர தீர்த்தத்திலே ஐப்பசி மாச அமாவாசையில தீர்த்தம் ஆடுறதுனால போயிடுறது அப்படின்னு சொல்லி விசேஷமான பிராயசித்த ஸ்நானமும் இந்த சக்கர தீர்த்தத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துலா மாச பிறப்பன்னைக்கு ஆரம்பித்து துலா மாசம் முடிகிற வரைக்கும் துலா மாச காவேரி ஸ்நானமும் இந்த சக்கர தீர்த்தத்துல பண்ணலாம். எதனாலன்னா காவேரி நதியே சக்கர தீர்த்தமா இருக்கிறபடினாலே
ரொம்ப தூரம் போய் ஸ்ரீரங்கம் இந்தலூர் அப்படின்னு காவேரியில தேடிண்டு போய் ஸ்நானம் பண்ண முடியாதவாளும் கூட, இல்ல ஆத்துல ஜலம் பிரவாகமா வந்துட்டு இருக்கு, பயமா இருக்கு, இறங்கிலாம் தீர்த்தமாட முடியாதுன்னு சொல்றவா கூட, காவிரியே சக்கர தீர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த சக்கர தீர்த்த புஷ்கரணியிலே படியில உட்கார்ந்துட்டு மூழ்கி தீர்த்தமாடினாலும் சரி, அவளுக்கு துலா ஸ்நானம் பண்ணின பலன் கிடைக்கிறது. சக்கரதீர்த்தம் மகாபுண்ணியம் சர்வாகௌக நிவாரணம் தத்ர ஸ்நானம் விசிஷ்யோக்தம் துலா சங்கிரமணே தினே. துலா மாச பிறப்பு அன்னைக்கு காவிரி ஸ்தானத்தை விட இன்னும் புனிதமானது இந்த சக்கரதீர்த்த ஸ்தானம். இதுல தீர்த்தமாடினா அவளுக்கு எல்லா விதமான பாவங்களும் போகிறதுன்னு பிரம்மாண்ட புராணத்திலே பிரம்மாவினுடையதான வாக்கியம். அதே மாதிரி இந்த சக்கர தீர்த்தத்தினுடைய கரையிலே பண்ணக்கூடிய தானங்களும் பெருமை வாய்ந்த தானங்கள், பல பலன்களை தரக்கூடியது. ஒரு சாதத்தை ஒருத்தருக்கு வேற இடத்துல பண்ற தானத்தை விட சக்கர தீர்த்த கரையில பண்ணினா 100 பேருக்கு சாதத்தை கொடுத்த மாதிரியான பலன். ஒருத்தருக்கு ₹1 வேற எங்கேயானு கொடுத்தது சக்கர தீர்த்த கரையில கொடுத்தா ₹100 கொடுத்த பலன். அந்த மாதிரி விசேஷமான பலன் இங்கே. ஏ அத்திரதானம் பிரகுர்வந்தி பிரம்ம பிப்பல மூலகே திரிகோட்டி குலம் உத்தரிய பிரம்மலோகம் பிரஜந்தித்தே. இந்த பிரம்ம பிப்பலம்னு சொல்லக்கூடியதான பிரம்மாவினாலே தீர்த்தாமாடி சேவிக்கப்பட்ட இந்த சக்கர தீர்த்தம் இருக்கிறது. அதுல ஒருத்தன் தீர்த்தாமாடி அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே தன்னுடைய பித்தருக்களை நினைத்து கொண்டு யாருக்கான ஏதான ஒரு தானம் கொடுக்கறான்னு சொன்னா, அந்த தானத்தினாலே அவன் குலத்தில் 3 கோடி குலங்கள், தனக்கு முன்னால 3 கோடி தலைமுறைகள் பித்தருக்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. சக்கர தீர்த்தத்துலதான் காவிரி கேற்றம், அதாவது திருக்குடந்தையில ஓடக்கூடிய தீர்த்தம் எல்லாம் காவிரி தான். இது எல்லாத்துலயும் எது விசேஷம்னு சொன்னா சக்கர தீர்த்தமாக இருக்கக்கூடிய காவிரிக்குத்தான் விசேஷம். எதனாலன்னா இந்த காவேரி நதி தேவதை இங்க ஓடிட்டு இருக்காள் இல்லையோ, அவன் என்ன பண்றாலாம், இந்த சக்கர தீர்த்தத்துல வந்து தினம் தீர்த்தாமாடி சாரங்கபாணி பெருமாளையும் சக்கரபாணி பெருமாளையும் சேவிக்கிறாளாம். சர்வேஷாம் அப்படி தீர்த்தானாம் சக்கர தீர்த்தம் மகத்தமம். எல்லா தீர்த்தங்களை விடவும் கும்பகோணத்தில் சக்கர தீர்த்தம் உசந்தது. கவேர தனயா எத்தனை நித்தியம் அர்ச்சயத்தே ஹரிம். கவேர தனயா அப்படின்னா கவேரராஜ புத்திரியான காவேரி, அவள் நித்தியம் சக்கர தீர்த்தத்துல வந்து தீர்த்தாமாடி இன்னைக்கும் பெருமாளை அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறாள். அதனால எல்லாரும் காவேரியில தீர்த்தாமாடி பாவத்தை போக்கிக்கிறா. அந்த காவிரி வந்து இந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடி தினமும் பெருமாளை சேவிக்கிறான்னு சொன்னா அத்தனை உத்தமமான தீர்த்தம் இது. இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை ரொம்ப விசேஷமா பிரம்மாவானவர் சொல்லி முடிச்சுட்டார். இப்போ இந்த தீர்த்தத்திற்கு அந்த சக்தியை தரக்கூடிய சக்கரபாணி பெருமாளுடைய பெருமையை சொல்றார் பிரம்மா. இந்த சக்கரபாணி பெருமாளை எந்த காலத்தில் வேண்டுமானாலும் தியானம் பண்ணி கொள்ளலாம். சொல்ல போனா எல்லா சமயத்திலும் நினைத்தால் நமக்கு நல்லது பண்ணக்கூடியவர் இவர். நாமெல்லாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வாசிக்கிறச்ச, எஸ்பெஷலி ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் எக்ஸாம் எல்லாம் வர்றது, டெஸ்ட் எல்லாம் வர்றதுன்னா திடீர்னு பக்தி வந்துடும். பெருமாளை போய் சேவிக்கிறது, ஹயக்ரீவனுக்கு ஏலக்காய் மாலை சாத்துறது, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போறது, ஆத்துல கிளம்புறச்சேயே இந்த பேனா பென்சில் அதெல்லாம் ஹயக்ரீவன் திருவடியில பெருமாள் படத்துக்கிட்ட வச்சுட்டு எடுத்துட்டு போறது, எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறச்ச ஹயக்ரீவன் ஸ்தோத்திரம் சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே. அந்த மாதிரி விசேஷமான காலங்கள், ஆபத் காலங்கள், கடுமையான காலங்கள், பயம் ஏற்படக்கூடிய காலம், பதட்டம் ஏற்படக்கூடிய காலம், சுப காலம், விவாகம் உபநயனம் மாதிரி சுப காலங்கள், இந்த மாதிரி எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் சக்கரபாணி பெருமாளை தியானம் பண்ணினா கஷ்ட காலங்கள் அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சிருவேராம். நல்லது நடக்கிறச்ச அந்த நல்லதை ரொம்ப விசேஷமா நடத்தி வைப்பாராம் பெருமாள். இத பிரம்மா நாரதருக்கு சொல்றார். நானே தானே ஜப ஆதௌச்ச ஸ்ராத்தே சைவ விசேஷதः சிந்தனீயः சக்கரபாணிः சர்வாகௌக விநாசனः சர்வகர்மசு பூர்ணம் ஸ்யாத் சத்யம் சத்யம் ஹி நாரத. ஹே நாரதா, நான் சொல்றதெல்லாம் வெறுமை கட்டுக்கதை இல்ல, அத்தனையும் சத்தியம் சத்தியம். எவன் ஒருத்தன் தீர்த்தாமாடுற போது சக்கரபாணி பெருமாளை தியானம் பண்றானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் அவனை விட்டு போறது. எவன் ஒருத்தன் தானம் பண்றச்ச சக்கரபாணி பெருமாளை தியானம் பண்ணிட்டு தானம் கொடுக்கறானோ அவனுடைய தானம் விசேஷமான பலன்களை தருகிறது. எவன் ஒருத்தன் ஜபம் பண்றச்ச சக்கரபாணி பெருமாளை தியானம் பண்றானோ அவனுடைய ஜபம் விசேஷமான பலன்களை தருகிறது. முக்கியமா எவன் ஸ்ராத்தம் பண்ற அன்னைக்கு சக்கரபாணி பெருமாளை தியானம் பண்ணிட்டு ஸ்ராத்தம் பண்றானோ அவன் பரம பவித்திரமான ஸ்ராத்தத்தை பண்ணுகிறான். ஏன்னா சுதர்சனனுடைய சம்பந்தத்தினால எல்லா தோஷமும் போயிடும். சாதாரணமா பண்ணக்கூடிய தலிகை திருவாராதனம் இதெல்லாம் விட பித்ரு தினமான சார்த்த அன்னைக்கு ரொம்ப ஆச்சாரமா ரொம்ப மடியா ரொம்ப பார்த்து பண்ணணும்னு சொல்லியிருக்க. அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்த விடவும் மகுடம் வைத்தது போல எதுன்னு சொன்னால், இந்த கர்த்தாவோ தலிகை பண்றவாளோ கூடமாட ஒத்தாசை பண்றவாளோ எல்லாரும் சக்கரபாணி பெருமாளை தியானம் பண்ணிண்டாலானா
அந்த சுதர்சன ஸ்வரூபியான பகவானுடைய தியானத்தினாலே எல்லாருடைய சரீரமும் மனசும் ஆத்மாவும் பாவ சம்பந்தமற்று தோஷ சம்பந்தமற்று பரம பவித்திரமாயிடுறது. அதனால கிட்டத்தட்ட நாமளே புதுசா ஒரு ஜன்மா எடுத்து பரம பவித்திரமா இன்று பிறந்த பச்சிளங்குழந்தைய போல ஒரு பவித்திரமான ஒரு தேகத்தையோ பவித்திரமான ஒரு மனசையோ பாவ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆத்மாவையோ பெற்று பித்ருக்களுக்கு சார்த்தம் பண்றது போல ஆறுது. பித்ருக்கள் எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமா எதிர்பார்க்கக்கூடியவா. எல்லாம் சரி, தீர்த்தாமாடினா சரீர சுத்தி வந்துடுத்து, ஆத்தனன்னா அலம்பினா சுத்தியா எடுத்து, வஸ்துக்கள் எல்லாம் நல்ல வஸ்துவா பார்த்து பார்த்து வாங்கியிருக்கா, எல்லாம் சுத்தியா இருக்கு. ஆனா சார்த்தம் பண்ணக்கூடியவா தலைய பண்ணக்கூடியவா மனசுல ஏதானும் கல்மிஷம் இருக்கா, கல்லங்கவிடம் இருக்கா, யாருக்கு தெரியும்? யார் மனசுல என்ன இருக்குன்னு பெருமாளுக்கு தான் தெரியும், அவாவாளுக்கு தான் தெரியும். இருக்கோ இல்லையோ சார்த்தம் 4 பேரை கூட்டிருக்கோம், வரா வந்தவாள்ல யாரையோ பிடிக்கல, வாயை திறந்து ஒன்னும் சொல்லலைன்னாலும் மனசால கருவுறான் ஒருத்தன் வந்துட்டானா, இவனெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், தலையெழுத்து இவனெல்லாம் வச்சுட்டு சாதம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சாலும் கூட அன்னைக்கு ஆத்துக்கு வரக்கூடிய பித்ருக்கள் மனம் வெந்து போவார்கள். அவ அதை ஏத்துக்க மாட்டா சாதத்தை. இப்படி நம்மையும் அறியாமல் பண்ணக்கூடியதான பாவங்கள் எல்லாவற்றுக்கும் கூட பிராயசித்தமாக ஸ்ராத்த அன்னைக்கு ஸ்ராத்த காலத்திலே இந்த எம்பெருமானை தியானம் பண்ணி கொண்டோமானா அதனாலே அவனுடையதான பாவம் போய் அவன் தூய்மை அடைகிறான் அப்படின்னு இந்த சக்கரபாணி பெருமாளுடைய தியானம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இவர் தியானம் பண்றது அப்படின்னா, அடியன் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஸ்லோகத்தை சொல்லியோ அல்லது இந்த பெருமாளை சேவித்து சேவித்து கண்ணை மூடினா இந்த பெருமாள் அப்படி நம்ம மனசுக்கு கண் முன்னாடி வரணும். அந்த மாதிரி பெருமாளுடையதான திருமேனியை அபியாசம் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் போட்டோவை சேவித்து சேவித்தோ எதுவுமே இல்லையா, சக்கரபாணி பெருமாளுடைய படத்தை ஆட்டில மாட்டி வச்சுட்டோமானா அந்த படத்தை போய் சேவிச்சாலும் போறோம், பெருமாளை தியானம் பண்ணினதாகிறது. எல்லாத்த விட விசேஷம் அந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே மனசால பெருமாள் சக்கரபாணி நினைச்சுக்கிறது. அப்படி நினைச்சுட்டோமானா எல்லாம் நல்லபடியா நடக்கும், இது சத்தியம் அப்படின்னு நாரதருக்கு பிரம்மா உபதேசம். சக்கரபாணி பெருமாளுடைய பெருமையை பாடுறவா இருக்காளே அவளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். சக்கரபாணியினுடைய பெருமையை கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னா சக்கரபாணி பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரமோ பாசுரங்களோ ஸ்தலபுராணமோ இதெல்லாம் சொன்னா அவளுக்கு பெருமை கிடைக்கும். தஸ்ய சங்கீர்த்தனாதேவ சக்கரபாணே முனீஸ்வரஹ சாம்ராஜ்யமதுலம் தத்தே சத்ரசாமர சோபிதம். இந்த சக்கரபாணி பெருமாளுடைய பெருமையை பாடுபவன் இருக்கிறானே அவனுக்கு சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு கிடைக்கக்கூடிய போகங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்தந்த காலத்துக்கு தகுந்தபடி ராஜபோகங்கள் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி முடித்தார். இந்த மாதிரி யாருக்கு சக்கரபாணி பெருமாள் என்ன அனுகிரகம் பண்ணிருக்கிறார் அப்படின்னு எனக்கு வரலாறு சொல்லணும் அப்படின்னு நாரதர் பிரம்மாவை பிரார்த்திக்கிறார். பிரம்மா நாரதருக்கு சொல்றார், மார்க்கண்டேய மகரிஷிக்கு அல்ப ஆயுஸ் இருந்ததும் அவர் 16 வயசுல மரணமடைவார் அப்படின்னு சொல்லப்பட்டதும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இந்த மார்க்கண்டேயருக்கு பூர்ணமான தீர்காயுஷை அளித்தவர் யாருன்னு கேட்டா இந்த சக்கரபாணி பெருமாள் தான் அப்படின்னு நாரதருக்கு பிரம்மா சொல்றார். இந்த மார்க்கண்டேயருடைய சரித்திரம் பல க்ஷேத்திரங்கள்ல நடந்தது உண்டு, பல விதமான கதைகள் இவருக்கு உண்டு. கடைசியில புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயனவனை நக்கபிரானும் என்று உய்ய கொண்டது நாராயணன் அருளே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சதுக்கு மேல ஒரு பிரமாணம் கிடையாது. வேத பிரமாணம், அது தமிழ் வேத பிரமாணம். அல்ப ஆயுசுல போகக்கூடிய வரம் வாங்கி கொண்டு பிறந்த மார்க்கண்டேய மகரிஷி சிரஞ்சீவியா இருந்துருக்கார், என்றும் 16ஆ இருந்துருக்கார், மோட்சமும் அவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம். அந்த ஸ்ரீமன் நாராயணன் யாரு, எந்த ஊர் பெருமாள் அப்படின்றதுலதான் வித்தியாசம். சாரக்ஷேத்திர மகாத்மியத்தை அனுபவித்த போது சாரநாதனுடைய அனுகிரகத்தினாலும் பார்த்தோம். திருவிண்ணகர் கஷேத்திர மகாத்மியத்தை அனுபவித்த போது திருவிண்ணகரப்பனுடைய அனுகிரகத்தினாலும் பார்த்தோம். இப்போ இந்த திருக்குடந்தையிலே சக்கரபாணி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே மார்க்கண்டேயருக்கு தீர்காயுஸ் கிடைத்தது அப்படின்னு பிரம்மா சொல்றார். அதாவது அவதாரங்களோ இந்த மாதிரி முக்கியமான ரிஷிகள் தேவர்கள் இவாளுடைய சரித்திரமோ இதெல்லாம் ஒரு முறை மட்டும் நடக்கிறது கிடையாது. ஒரு கல்பத்திலும் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கும். இப்ப தசாவதாரம்னு சொன்னா 10 அவதாரத்தையும் பெருமாள் ஒரு முறை தான் பண்ணினாருன்னு கிடையாது. இந்த கல்பத்துல 9 அவதாரம் ஆயிடுத்து, கல்கி அவதாரம் இனிமேல வரப்போறது, அவ்வளவுதான். இந்த ஸ்வேதவராக கல்பத்துல இதுக்கு முன்னாடி கல்பத்துல பெருமாள் தசாவதாரம் பண்ணியிருப்பார், அதுக்கு முன்னாடி கல்பத்துல பண்ணியிருப்பார். இதெல்லாம் திரும்ப 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 சைக்கிளா ரொட்டீனா வந்துட்டே இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கல்பகாலத்தில் மார்க்கண்டேயனுக்கு தீர்காயுஷை கொடுத்தவர் இந்த சக்கரபாணின்னு சொல்லக்கூடிய பெருமாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது திவ்ய வருஷ சதம் யத்ர மார்க்கண்டேயோ மகாமுனிஹி
தபச்சக்கரே முத்திஷ்ய சக்கரரூபி நமச்யுதம் தத் பிரசாதேன மகதா தீர்காயுஷ்யமவாப்தவான். மார்க்கண்டேயர்னு சொல்லக்கூடிய பிரசித்தரான முனிவர் இருக்காரு. அவர் ஒரு காலத்திலே அவருக்கு மரணம் நெருங்கியதை பார்த்து பயந்து போயிட்டார். நான் ரொம்ப காலம் தபஸ் பண்ணணும், மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த அல்ப வயசுல என்னை யமன் பீடிக்கிறத நான் விரும்பல, அதனால எனக்கு தீர்காயுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சிவனை பிரார்த்திக்க, சிவன் சொல்றார், எனக்கு சக்தின்னு ஒண்ணு உண்டுன்னா அதெல்லாம் சுதர்சன ஆழ்வான்னு சொல்லக்கூடிய சக்கரராஜனை நான் ஆராதனம் பண்ணி தியானம் பண்ணி வாங்கி கொண்ட பலன்தான். அதனால சக்கரராஜன் சொல்லக்கூடிய சுதர்சனனை நீ தியானம் பண்ணினியானா தபஸ் பண்ணினியானா அவனுடைய அனுகிரகத்தினால உனக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு ருத்ரன் சொல்றார். ருத்ரனுக்கு அஹீர் புத்தனியன் பேரு. அஹீர் புத்தனியன், அஹீர் புத்தனிய ரிஷி அப்படின்னு எல்லாம் ருத்ரனை சொல்லுவா. ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்துல அஹீர் புத்தனிய சம்ஹிதை அப்படின்னு ஒரு பாகம், ஒரு சாப்டர் உண்டு. அஹீர் புத்தனிய சம்ஹிதைன்னா அஹீர் புத்தனியனான ருத்ரனாலே சொல்லப்பட்ட பாகம் அர்த்தம். அப்படி ருத்ரன் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுதர்சனன்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய பெருமை, அவருடைய சரித்திரம், அவரை எப்படி திருவாராதனம் பண்ணினா அவருக்கு உகக்கும், என்னென்ன பலன்களுக்காக எந்தெந்த மந்திரங்களை கொண்டு எப்படியெல்லாம் அவர் ஆராதனம் பண்ணலாம், நான் சக்கரராஜன் சொல்லக்கூடிய சுதர்சனனை எப்படி ஆராதனம் பண்ணி வரம் வாங்கி கொண்டேன் அப்படின்றதெல்லாம் ருத்ரன் வாக்கால அவரே சொல்லுவார். சுதர்சனனுடைய மந்திரம், அதுக்கு எப்படி சங்கல்பம் பண்ணணும், எப்படி நியாசம் பண்ணணும், எப்படி ஜபிக்கணும், சுதர்சன ஆராதனம், சுதர்சன ஹோமம் எப்படி பண்ணணும், சுதர்சன எப்படி சரணாகதி பண்றது, சுதர்சனனுடைய பெருமை என்ன, இது எல்லாத்தையும் அஹீர் புத்தனியன் சொல்லக்கூடிய ருத்ரன் அந்த அஹீர் புத்தனிய சமீபத்திலே சொல்லியிருக்கிறார். அதே அஹீர் புத்தனியன் மார்க்கண்டேயனுக்கு சொல்றார், ஹே மார்க்கண்டேயா, நீ என்னுடைய பரம பக்தன் தான், ரொம்ப உத்தமமான ரிஷி தான், இல்லைன்னல, அப்பா ஆயுச கொடுன்னு கேட்கறியே, ஆயுச கொடுக்கக்கூடியதான சக்தி எல்லாம் எனக்கு கிடையாது, பெருமாளுக்கு தான் உண்டு. துர்மரணத்திலேருந்து உன்னை ரட்சிக்கிறதான சக்தி எல்லாம் எனக்கு கிடையாது, பெருமாளுடைய சங்கல்பத்தை பொறுத்தது அதெல்லாம். நீ ஒண்ணு பண்ணும், பெருமாளுடைய சங்கல்ப சக்தியாக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வான தியானம் பண்ணிதான் நான் ருத்ரனானேன். அதனால நீ என்ன போலவே சுதர்சன ஆழ்வான தியானம் பண்ணுன்னு சிவன் சொல்றார். சரின்னு இவர் என்ன பண்ணினார், சக்கர தீர்த்தம் இருக்கக்கூடியதான இந்த பிராந்தத்துக்கு வந்தார். வந்து அங்கே ரிஷிகளோடைய சம்மதத்தோடு கூட தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். பண்றச்ச என்ன பண்றாரு அப்படின்னா, சுதர்சனரை பண்றதை விட சுதர்சன ரூபியாக இருக்கக்கூடிய பெருமாள் சீமன் நாராயணன் சக்கரபாணி இவரை தபஸ் பண்றது இன்னும் விசேஷம். ஏன்னா நானும் சுதர்சனனும் வேற கிடையாது, என்னுடைய சங்கல்ப சக்தியான சுதர்சனன் தான் எனக்கு ஆயுதமாகவும் இருக்கிறான். நான் யாரையான சம்ஹாரம் பண்ணணும்னா எப்படி பண்றேன், என்னுடைய சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் பண்ணி தானே பண்றேன். அதனால என்னுடைய சங்கல்ப சக்தி, நான் இதை பண்ணுன்னு நினைச்சேனானா அது போய் பண்ணி முடிக்கிறது. அதனால சுதர்சனனும் நானும் ஒண்ணுதான்னு பெருமாள் நினைச்சுட்டு இந்த சக்கரபாணியான என்னை தபஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். அதனால சக்கர தீர்த்தத்துல தீர்த்தாமாடிண்டு சக்கரபாணி பெருமாள் சக்கர வடிவத்திலே இருக்கக்கூடிய சக்கரம் ஏந்திய ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே அந்த பெருமாளை குறித்து தேவமானத்தினாலே 100 வருஷம் தபஸ் பண்ணுங்கோ, அப்படி பண்ணினா உங்களுக்கு தீர்காயுஸ் கிடைக்கும் ரிஷிகள்லாம் சொல்றா. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, மொத்தமே 16 வருஷம் தான் ஆயுஷ் அவருக்கு. 16 வருஷத்துல பிராணன் போகிற சமயத்துல அவர் பயந்துண்டு விஷயத்தை தெரிஞ்சுண்டு எனக்கு பிராணன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். இன்னும் மேல 100 வருஷம் தபஸ் பண்ணணும்னா அவருக்கு ஆயுஷ் இருக்கணுமே. இதுல இருந்து என்ன தெரிகிறது, சக்கரபாணி பெருமாளை தபஸ் பண்ண ஆரம்பித்தால் அவருடைய யாகமோ ஆராதனமோ தொடங்கிட்டா மரணம் உள்பட எதுவும் இவனை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிகிறது. இதே ருத்ர பூஜையை இவன் பண்ணிட்டு இருக்கிறச்சதான் யமன் எத்தனையோ சொல்லி பார்த்து இவன் கேட்காத போகவே, இவன் லிங்கத்தை சேர்த்து அணைத்துக் கொள்ளவே இவன் கழுத்துல சுருக்க போட்டு இழுத்தான். அதெல்லாம் நடந்தது. ஆனா சக்கரராஜனிடத்திலே ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே யமன் என்ன, பிரம்மாவென்ன, இவன் என்ன, அவன் என்ன, யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லோருக்கும் சர்வேஸ்வரன் எம்பெருமான். அதனால 16 வயசுக்கு மேல 100 வருஷ காலங்கள் தேவமானத்தினாலே, நம்முடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள் ஆக நம்முடைய 366 வருஷங்கள் அவளுக்கு ஒரு வருஷம். நம்முடைய 366 வருஷம் இன்டூ 100, அத்தனை வருஷ காலங்கள் அவளுக்கு தேவர்களுக்கு 100 வருஷம் தேவமானத்துல. அப்படி தபஸ் பண்ணினார். தபஸினுடைய முடிவிலே எம்பெருமான் சக்கர ரூபியான சக்கரராஜன் எழுந்தருளி, விசேஷமா நீ கவலைப்படாதே, என்னுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு தீர்காயுஸ் இருக்கும், சிரஞ்சீவிகள்ல ஒருத்தனா நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் கொடுத்ததும் இந்த சக்கரபாணி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே தான் அப்படின்னு நாரதருக்கு பிரம்மா சொல்றார். வேற யாரானும் இந்த சக்கரபாணி பெருமாளாலே பலன் பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு
நாரதர் மேலும் பிரம்மாவை கேட்கிறார். அப்ப பிரம்மா சொல்ல ஆரம்பிக்கிறார், ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய ஒளி, தன்னுடைய பிரகாசத்தை இழந்தான் சூரியன். அந்த சூரியனும் இழந்த தன்னுடைய பிரகாசத்தை பெற்றது இந்த சக்கரபாணி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு பிரம்மா சொல்றார். சுவாமி, அதை எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு பிரம்மாவை நாரதர் கேட்கிறார். பிரம்மா சொல்ல ஆரம்பிக்கிறார், ஆதித்யோபி மகாதேஜாஹ துவாதசாத்மா முனீஸ்வர தபஸ்தத்வா சிரம் காலம் தத் பிரபாவேக பூயசா ஸ்வப்ரபாம் ஆகமதே பூயஹ வினஷ்டாம் தத் பிரபாவதஹ தஸ்மாதேததே சமம் தீர்த்தம் நான்யத் லோகேஸ்தி நாரத. நாரதா, சூரியன் இருக்கானே அவனுக்கு துவாதசாத்மான்னு பேரு. துவாதச ஆதித்யர்கள்னு சொல்றோம் இல்லையோ, சூரியனுக்கு 12 ரூபங்கள். அப்படி துவாதச ஆத்மாவாகவும் மிகுந்த தேஜஸோடு கூட ஒளியோடு கூட எல்லா உலகங்களுக்கும் ஒளியை தருபவனாகவும் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கானே, அவனுடைய கர்வத்தினால ஒரு சமயத்துல அவனுடையதான ஒளியை எல்லாம் இழந்துட்டான். சூரியனுக்கு ஒளியே இல்லாம போய் பிரகாசம் குன்றி போய் நோய் வந்தாப்புல ஆயிட்டான். அப்போ என்னிடத்துல வந்து என்ன பண்றதுன்னு கேட்டான். நான் தான் சொன்னேன், ஒளிக்கெல்லாம் ஒளி பிழம்பாக இருக்கக்கூடியவர் சுதர்சனர். அந்த சுதர்சன ரூபத்திலேயே பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இங்க இருக்கார். அவர் நீ தபஸ் பண்ணியானா அவருடைய அனுகிரகத்தினால இழந்த உன்னுடையதான பொலிவு திரும்ப கிடைக்கும்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டு சூரியன் சக்கர தீர்த்தத்துல தீர்த்தமாடி சக்கரபாணி பெருமாளை குறித்து தபஸ் பண்ணினான். அந்த பெருமாள் பிரசன்னமாகி இழந்த அவனுடையதான பிரகாசத்தை விட இன்னும் 1000 மடங்கு பிரகாசத்தை சூரியனுக்கு கொடுத்தார். இன்னைக்கும் சக்கரபாணி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலேதான் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி பாஸ்கரன் சொல்லக்கூடிய சூரியன் தபஸ் பண்ணின கஷேத்திரமானபடினாலேதான் கும்பகோணத்திற்கு பாஸ்கர கஷேத்திரம்னு பெயர் வந்தது. பாஸ்கரன் சக்கரபாணி பெருமாளை குறித்து தபஸ் பண்ணி இழந்த ஒளியை மீண்டும் பெற்ற கஷேத்திரமானபடியினாலே பாஸ்கர கஷேத்திரம்னு பேரு. அதனால உலகத்தையே பவித்திரமாக்கக்கூடிய சூரியனையும் பவித்திரமாக்கின சக்கர தீர்த்தத்தை விட உசந்த தீர்த்தம் ஒண்ணு இல்லை. உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய சுதர்சனன், சூரியனுக்கு ஒளியை தந்த சுதர்சனனை விட, அந்த சுதர்சனனுக்கு அந்தர்யாமியான இந்த சக்கரராஜனை விட சக்தி வாய்ந்த தெய்வம் ஒண்ணு இல்லை அப்படின்னு பிரம்மாவானவர் சொல்றார். சுவாமி, நான் கேட்டேன்னு சுருக்கமா சொன்னீங்க. சூரியன் எப்படி தன்னுடைய கதிரை இழந்தான்? சூரியன் இழந்த பிரகாசத்தை சக்கர தீர்த்தத்துல தீர்த்தாமாடி சக்கரபாணியை சேவித்து பெற்றான்னு சொன்னீங்க. அவனுடையதான பிரகாசம், அவனுடைய பொலிவு, அவனுடைய தேஜஸ் எப்படி போச்சு? அதுக்கு என்ன காரணம்? யாரான சபிச்சுட்டாளா? எந்த ரிஷியனோட சாபமாவது இருந்ததா? இல்ல எந்த அபலை பெண்ணுடைய சாபமா? என்ன தப்பு பண்ணினா? எப்படி போச்சு? அதை எனக்கு தீர்க்கமா சொல்லுங்க. அதன் பிறகு அவன் எப்படி தபஸ் பண்ணினான், எப்படி பெருமாளை ஆராதித்தான், சக்கரபாணி எப்படியெல்லாம் வேண்டினான்னு சொல்லுங்க. சக்கரபாணி அவனுக்கு எப்போ, எங்க, எப்படி சேவை சாதித்தார்னு சொல்லுங்க. பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்னு சொன்னீங்க. ஆனா அந்த பேரை வந்து அவனே பிரார்த்திச்சு வாங்கிண்டானா இல்ல பெருமாள் கொடுத்தாரா? இப்படி எல்லா விஷயத்தையும் தீர்க்கமா சொல்லுங்க அப்படின்னு நாரதர் பிரம்மாவை பிரார்த்திக்கிறார். பிரம்மா மேலும் புராணத்திலே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். மேலும் உண்டான விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். श्रीमते सुदर्शनवल्ली विजयवल्ली नायिका समेत श्री चक्रराज परब्रह्मणे नमः. आழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.